அத்தியாயம் 1966. வேற்றுலக நாகமந்திரி மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை சமரன் அறிந்திருந்தான். அவனை பற்றி பயம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் ஆபத்து வராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் உறுதியாக இருந்தது. சமரனின் வார்த்தைகளை கேட்டதும் நாகவர்மனின் முகம் நிறம் மாறியது. ஹீமவாகினி மக்கள் வலிமையானவர்கள் என்பது தெரிந்ததே. அதே நேரத்தில் நாகப்பழங்குடியும் சாதாரணமானது இல்லை. மேலும் அவர்களின் போர்வீரன் இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டிருந்தது அவர்களின் குலத்திற்கே ஒரு களங்கமாக கருதப்பட்டது. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் நாகவர்மன் மெதுவாக, நாகமந்திரி எங்க பிரிவை சேர்ந்தவன். ஒரு காலத்துல எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கான். அதுக்கு பதிலாதான் எங்களோட மூத்தோர் அவனுக்கு அந்த முத்திரையை கொடுத்தாங்க. அதை உடைச்சது மூலமா அவன் எங்களை உதவிக்கு வர வச்சிருக்கான். இப்ப நாங்க அமைதியா இருந்து நீ அவனை கொல்றத பார்த்துட்டு இருந்தா அது நாகப்பிரிவோட பெயருக்கே பெரிய களங்கமாயிடும். இந்த ஒரே ஒருத்தனுக்காக நாகப்பிரிவுக்கும் ஹீமவாகினி பிரிவுக்கும் நடுவில் இருக்கிற உறவை கெடுக்க விரும்புறீங்களா என்று கேட்டான். மிருகங்களின் பிரதேசத்தில் மிக வலிமையான 4 பெரிய சக்திகளில் 2 இப்போது நேருக்கு நேர் நின்றிருந்தன. பொதுவாக அவர்கள் ஒருவரின் விஷயத்தில் மற்றவர் தலையிடுவதில்லை. ஆனால் இங்கே போர் வெடித்தால் அது முழு பிரதேசத்தையும் குழப்பத்தில் தள்ளும் என்பது தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் சமரனின் கண்களில் இருந்த கடுமை குறையவில்லை. அவன் உடனே நாகவர்மனை நேராக பார்த்து, உங்களோட போர் வீரன் என்னோட தம்பியை கொல்ல நினைச்சான். நான் அவனை காப்பாற்ற மட்டும்தான் முயற்சி பண்ணேன். இன்னைக்கு நான் அவனை உயிரோட விட்டா நாளைக்கு திரும்பி வந்து எங்களை அழிக்க பார்ப்பான். அது நடக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனை இங்கேயே நான் முடிப்பேன் என்றான். அவனது பிடிவாதம் தெளிவாக தெரிந்ததும் அந்த 2 நடுத்தர வயது மனிதர்களும் கவலை அடைந்தனர். சமரன் உயர்ந்த நிலையில் இருப்பவன் என்பது அவர்களுக்கு தெரிந்ததே. அவன் விருப்பப்படி ஹீமவாகினி பிரிவு ஒரு போரை தொடங்கும் நிலை உருவாகலாம் என்ற எண்ணம் அவர்களை சற்றே பதட்டப்படுத்தியது. இதற்கிடையில் பொன்குரங்கு மந்திரியும் அசுரகழுகு மந்திரியும் தங்கள் நெற்றியில் தேங்கிய வியர்வையை மெதுவாக துடைத்தனர். இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த பிரிவுகள் இதில் தொடர்புடையதாகிவிட்டதால் தாங்கள் இந்த விவகாரத்திலிருந்து முற்றிலும் விலகி இருப்பதே பாதுகாப்பு என்று அவர்கள் உணர்ந்தனர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் விரைவாக பறந்து வந்து சமரனின் கையை பிடித்தான். பிறகு அவன் முகத்தில் அமைதியான புன்னகையுடன், அண்ணா, இந்த விஷயத்தை இங்கே முடிச்சுக்கலாம். நாம 3 பேரும் ஒன்னா இருக்கும் போது யார் நமக்கு தீங்கு பண்ண முடியும்? இந்த நாகமந்திரி எல்லாம் நம்ம முன்னாடி நிக்கவே முடியாதுண்ணா என்றான். ஏனெனில் நாகப்பிரிவின் வலிமை அவனுக்கும் தெரிந்திருந்தது. அதனால் தேவையற்ற பகையை உருவாக்க அவன் விரும்பவில்லை. சூழ்நிலையை லகுவாக்கி சமரனின் கோபத்தை தணிக்கவே அவன் முயன்றான். அதை கேட்ட சமரன் ஜெயசமரனை ஒரு கணம் அமைதியாக பார்த்தான். பின்னர் ஆழ்ந்த மூச்சு விட்டு தலை அசைத்தான். சில நொடிகள் முன் அவன் கண்களில் இருந்த கொலை வெறி இப்போது மறைந்து விட்டதா. இதை கண்ட நாகவர்மன் நிம்மதியாக மூச்சு விட்டு, நண்பா, இவ்வளவு பெருந்தன்மை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. வேற்றுலக நாகமந்திரி உங்களுக்கு ஏற்படுத்தின சிக்கலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். உடனே ஜெயசமரன் புன்னகையுடன், மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லை. எப்படி இருந்தாலும் சமரனா அந்த புதையலை ஏற்கனவே எடுத்துட்டாரு. அதே மாதிரி எங்களுக்கு உங்களோட எந்த விரோதமும் இல்லை என்றான். அந்த வார்த்தைகள் நாகமந்திரியின் உள்ளத்தை கொதிக்க செய்தது. அவன் கோபமாக முன்னேறி, டேய் ஜெயசமரன், என்னோட புதையலை என்கிட்ட ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு என்று கத்தினான். ஆனால் உடனே நாகவர்மன் கடுமையாக அவனை தடுத்து, அவங்க பக்கத்துல போகாத. இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் உனக்கு இன்னும் புத்தி வரலையா? நண்பா, அந்த புதையலை நீங்களே வச்சுக்கோங்க. நாகமந்திரி இனி உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் என்றான். தன் குலத்தின் முன் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த நாகமந்திரி பல்லை கடித்தபடி தனது இடத்திற்கு திரும்பினான். விஷயம் முடிவுக்கு வந்தது தெளிவான பின் நாகவர்மனும் அவனது தோழர்களும் அங்கிருந்து விலகத் தொடங்கினர். ஆனால் சில அடிகள் சென்ற பின் நாகவர்மனின் நடை திடீரென நின்றது. அவன் உடல் சற்று உறைந்தது போல தோன்றியது. முகத்தில் ஒரு விசித்திரமான எண்ணம் தெரிந்தது. உடனே திரும்பி நாகமந்திரியை நோக்கி, நீ இந்த பையனை என்னன்னு சொல்லி கூப்பிட்ட என்று கேட்டான். நாகமந்திரி வேகமாக, நான் அவனை ஜெயசமரன்னு கூப்பிட்டேன். இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே அவன் நம்மளோட இடத்துல அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான். ஏன், என்னாச்சு நாகவர்மனா என்று கேட்டான். ஆனால் நாகவர்மன் அவனை பொருட்படுத்தவில்லை. மெதுவாக தனது பார்வையை ஜெயசமரனை நோக்கி திருப்பி சற்றே ஆழ்ந்த குரலில், உன்னோட பேரு சமரன் ஜெயந்தனா? மூத்த பைரவனை அறிஞ்ச அந்த சமரன் ஜெயந்தன் நீதானா என்று கேட்டான். அந்த கேள்வி ஜெயசமரனை ஒரு கணம் ஆச்சரியப்படுத்தியது. பின்னர் அவன் மெதுவாக தலை அசைத்து, ஆமா, நான் பயன்படுத்துற பண்டைய நாகப்போர் நுட்பத்தை மூத்த பைரவன் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனா நீங்க ஏன் அதை கேட்கறீங்க என்று அமைதியாக கேட்டான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே நாகவர்மன் திடீரென அவனது கையை பிடித்தான்.
சில நிமிடங்களுக்கு முன் இருந்த அமைதியான முகபாவனை மறைந்து விசித்திரமான மகிழ்ச்சி அதற்கு பதிலாக தெரிந்தது. பிறகு அவன் மிகுந்த உற்சாகத்துடன், அப்படியா? அப்போ நீதான் அந்த சமரன் ஜெயந்தனா? இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் என்றான். அவனது இந்த மாற்றத்தை கண்டு நாகமந்திரி உட்பட அனைவரும் திகைத்தனர். சமரன் குழப்பத்துடன் அவனை பார்த்து என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றான். சில நொடிகள் அமைதி நிலவிய போது நாகவர்மன் பிடித்திருந்த தனது கையை ஜெயசமரன் மெதுவாக விடுவித்துக் கொண்டு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான். அதற்கு நாகவர்மன் புன்னகையுடன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூத்த பைரவன் எங்க பழங்குடியின பிரிவுக்கு ஒரு செய்தி அனுப்பினாரு. அந்த செய்தியில உன்னை பத்தி தான் இருந்துச்சு ஜெயசமரன் என்றான். அப்போதுதான் நாகவர்மன் தன்னை எப்படி அறிந்தான் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். பைரவன் நாகப்பிரிவில் உயர்ந்த நிலை பெற்றவர் என்பதால் இது அவனுக்கு புதிதாக தோன்றவில்லை. பிறகு நாகவர்மன் மேலும், நீதான் அந்த சமரன் ஜெயந்தன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லாமே ரொம்ப எளிதா இருந்திருக்கும். நாகமந்திரி, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப போய் எங்க சகோதரர் ஜெயசமரன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று கடுமையாக சொன்னான். இதை கேட்டதும் நாகமந்திரியும் சமரனும் அவனது தோழர்களும் ஆச்சரியத்தில் நின்றனர். அப்போது தயக்கத்துடன் நாகமந்திரி, நாகவர்மனா, இங்க என்ன நடக்குது? நான் ஏன் இந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கேட்டான். அதற்கு நாகவர்மன் கோபமாக, நீ ஜெயசமரனை புண்படுத்திட்டு மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா மூத்த பைரவன் அவனை அவரோட வாரிசா தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால ஜெயசமரன் நம்ம நாகப்பிரிவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் என்றான். மூத்த பைரவனின் பெயர் வந்தவுடன் நாகமந்திரியின் முகபாவனை மாறியது. ஏனெனில் அந்த பெயரின் வலிமை அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த போர் வீரன் ஜெயசமரனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததுதான் அவனுக்கு புரியவில்லை. இதற்கிடையில் ஜெயசமரன் சிரித்தபடியே, நீ என்கிட்ட இருந்து பண்டைய நாகப்போர் நுட்பத்தை வாங்கணும்னு விரும்பின இல்லையா? இப்பவும் அது உனக்கு வேணுமா என்று கேட்டா. அந்த கேள்வி நாகவர்மனை மேலும் கோபப்படுத்தியது. அதை பார்த்து பதட்டமடைந்த நாகமந்திரி உடனே, அப்ப நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அந்த நுட்பத்தை உனக்கு கொடுத்தவர் பைரவன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு என்றான். ஒரு நொடியில் மாறிய அவனது மனநிலையை ஜெயசமரன் கவனித்தான். அதே நேரத்தில் நாகவர்மன் தன்னிடம் காட்டும் அன்பில் ஏதோ ஒரு மறைமுக நோக்கம் இருப்பது போலவும் அவன் உணர்ந்தான். ஏனெனில் பைரவனுடன் நல்ல உறவு இருந்தாலும் நாகவர்மன் போன்ற சக்தி வாய்ந்த ஒருவன் இவ்வளவு பணிவாக நடப்பது அவனுக்கு புரியவில்லை. இருந்தாலும் இந்த விவாதத்தை நீட்டிக்க விரும்பாமல், சரி, இதை இங்கேயே விட்டுறலாம். நடந்தது நடந்து போச்சு, இனி அதை எதையும் மாற்ற முடியாது. நான் இப்ப கிளம்புறேன் என்றான். இதை கேட்டதும் நாகவர்மனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மெதுவாக ஒரு விசித்திரமான கவலையாக மாறியது. அவன் உடனே பதட்டத்துடன், நில்லு சமரா, ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புற என்று கேட்டான். அந்த நேரத்தில் அவனது முகத்தில் தோன்றிய போலியான புன்னகை ஜெயசமரனின் கவனத்தை ஈர்த்தது. அவன் உடனே, என்ன விஷயம் நாகவர்மன்? என்கிட்ட என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியாம இருக்கீங்களா என்று அமைதியாக கேட்டான். அங்கே சில நொடிகள் மௌனம் நிலவிய பின் உதவியற்ற குரலில் நாகவர்மன், எங்க நாகப்பிரிவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. அதுக்கு எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. இத பத்தி மூத்த பைரவன் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆனா இந்த சிக்கல்ல இருந்து எங்களை நீதான் காப்பாற்ற முடியும்னு அவர் செய்தி அனுப்பியிருக்காரு என்றான். இதை சொன்னதும் அவன் தனது சக்திகளை பயன்படுத்தி தன்னையும் ஜெயசமரனையும் சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசத்தை உருவாக்கினான். அதனால் அங்கிருந்தவர்களுக்கு அவர்கள் பேசும் வார்த்தைகள் கேட்காமல் தடுக்கப்பட்டது. அந்த வார்த்தைகள் ஜெயசமரனை ஆச்சரியப்படுத்தின. பிறகு சிறிது யோசித்த பின் அவன், நீங்க சொல்ற பிரச்சனை அந்த இருளின் அடிமைகளால் உருவானதா என்று கேட்டான். அந்த கேள்வி நாகவர்மனை திகைக்க செய்தது. இருந்தாலும் அவன் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தான். அதே நேரத்தில் ஒரே வார்த்தையில் பிரச்சனையை கண்டுபிடித்த ஜெயசமரனை பார்த்து அவன் உள்ளுக்குள் வியந்து போனான். நாகவர்மன் ஒப்புக்கொண்டதும் ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. ஏனெனில் நாககுலம் போன்ற சக்தி வாய்ந்த பழங்குடியினருக்கே உதவி தேவைப்படுகிறதே என்ற எண்ணம் அவனை யோசிக்க வைத்தது. ஒருவேளை இருளின் அடிமைகள் அவர்களின் வலிமையையும் சிதைத்திருக்கலாம் என்று அவன் நினைத்தான். பின்னர் நாகவர்மன் சுற்றி பார்த்து, நீ எங்களோட நாகப்பிரிவுக்கு வந்தா மட்டும்தான் முழு உண்மையும் உனக்கு தெரியும். இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்க்கணும். மூத்த பைரவன் கிட்ட இருந்து செய்தி வந்ததுல இருந்து நாங்க உன்னதான் தேடிட்டு இருக்கோம். ஆனா நாம இப்படி சந்திப்போம்னு நான் நினைக்கவே இல்லை என்றான். கண்ணுக்கு தெரியாத கவசம் இருந்தாலும் சமரனின் உள்சக்திகள் அந்த உரையாடலை உணர்ந்தன. அதனால் அவன் ஆச்சரியத்துடன், அப்படின்னா ஜெய் நாகப்பிரிவுக்கு போகணுமா என்று கேட்டான். தன்னுடைய சக்திகள் உயர்ந்திருந்தாலும் நாகப்பழங்குடியினருக்குள் சென்றால் தப்பிக்க முடியாது என்பதை சமரன் அறிந்திருந்தான்.
அவனது தயக்கத்தை கவனித்த நாகவர்மன், கவலைப்பட வேண்டாம். எங்க நாக பிரிவு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஜெயசமரனுக்கு எதிராக எங்களால எந்த தந்திரமும் பண்ண முடியாது. ஏன்னா ஜெயசமரனுக்கும் மூத்த பைரவனுக்கும் நடுவுல ஒரு ஆழமான உறவு இருக்குது. அதனால அவன் எங்களோட மிகவும் சிறப்பு வாய்ந்த நண்பனா இருப்பான் என்று நம்பிக்கை அளித்தான். அப்போது ஜெயசமரன் சிரித்தபடியே, நாகவர்மன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மூத்த பைரவன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அவரும் நாகப்பிரிவை சேர்ந்தவர்ங்கிறதால உங்களுக்கு உதவுறது என்னோட கடமை என்றான். நாக பழங்குடியினரின் மீது அவனுக்கு ஏற்கனவே ஆர்வம் இருந்தது. அதே நேரத்தில் பைரவன் கூறிய பண்டைய நாகக்குளம் பற்றிய நினைவு அவனது மனதில் தோன்றியது. அதோடு புகழ்பெற்ற பண்டைய நாகநுட்பத்தில் முழுமை பெற அங்கு பயிற்சி பெற வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆரம்பத்தில் நல்ல உறவு உருவாக்கி குளத்தை பயன்படுத்துவது எப்படி என்று அவன் யோசித்திருந்ததாலும் இப்போது அங்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் அதை மறுக்க அவன் விரும்பவில்லை. பின்னர் நாகவர்மன், நீ எப்போ போகலாம்னு சொல்றியோ அப்ப நாம புறப்படலாம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் அங்க போறோமோ அவ்வளவு நல்லது என்றான். அப்போது அவனது கண்களில் தெரிந்த பதட்டத்தை ஜெயசமரன் கவனித்து, இவர் இவ்வளவு பதட்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன நாகப்பிரிவுல நடந்திருக்கும் என்ற கேள்வி அவனது மனதில் எழுந்தது. அதை பற்றி சிறிது யோசித்த பின் அவன், இன்னும் 3 நாள்ல நாம நாகப்பிரிவுக்கு புறப்படலாம். அதுக்கு முன்னாடி மின்னல் ஆழ பிரிவுல சில முக்கியமான வேலைகள் இருக்குது என்றான். அதற்கு நாகவர்மன் ஒப்புக்கொண்டு, சரி, 3 நாள் கழிச்சு நாங்க அங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறோம். இந்த நாள்ல யாராவது உன்னை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணா அது யாரா இருந்தாலும் நாகப்பிரிவு அவங்கள விடாது என்று உறுதியளித்தான். இதை கூறியவுடன் நாகவர்மன் வேற்றுலக நாக மந்திரியை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த எச்சரிக்கை உணர்வு அவனை உடனே அமைதியாக ஒப்புக்கொள்ள செய்தது. ஜெயசமரனை பற்றிய உண்மை தெரிந்த பின் அவனது பெருமை முழுவதும் மறைந்து விட்டது. அதன் பிறகு நாகவர்மன் மேலும் எதுவும் பேசாமல் தனது தோழனையும் நாகமந்திரியையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். அவர்கள் சென்றதும் அங்கிருந்த பதட்டம் மெதுவாக குறைந்தது. பலர் ஜெயசமரனை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த மிருகங்களின் போர்க்களத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த 4 பிரிவுகளில் 2 பிரிவுகள் அவனுடன் இருப்பதை அனைவரும் பார்த்திருந்தனர். அந்த நிலைமையில் அவனையும் மின்னலாழ பிரிவையும் எதிர்க்க யாரும் துணிய மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் ஒரு இளைஞன் இவ்வளவு அதிகாரத்தை பெறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மறுபுறம் அங்கிருந்தவர்கள் புதையலை பறிக்க வந்த நோக்கத்தையே மறந்துவிட்டதை ஜெயசமரன் கவனித்தான். அதை பார்த்து அவன் புன்னகையுடன் சமரனை நோக்கி, வாங்கண்ணா, மின்னலாழ பிரிவுக்கு போகலாம். நாம 3 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முதல்ல இதை கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் நாங்க பிரிவோட பிரச்சனையை பார்ப்போம் என்றார். இப்போது புதையல் போரில் வெற்றி பெற்ற உணர்வுடன் மின்னலாழ பிரிவின் வீரர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்ப தொடங்கினர். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் பிரிவின் மீது பெருமை கொண்டனர். ஏனெனில் பல சக்தி வாய்ந்த பழங்குடியினர் இருந்த போதிலும் இறுதியில் வெற்றி அவர்களுக்கே வந்தது. இதன் மூலம் மின்னலாழ பிரிவு போர்க்களத்தில் மிகவும் வலிமையான பழங்குடி இனங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. இனிமேல் யாரும் அவர்களை சுலபமாக சவால் விட மாட்டார்கள். திரும்பி வந்த பின் ஜெயசமரன் மின்னலாழ மலையின் மேல் நின்று கொண்டாட்டத்தை அமைதியாக கவனித்தான். அந்த மகிழ்ச்சி அவனுக்குள் ஆழ்ந்த சுவாசமாக வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த பிரிவை விட்டு வீராவுடன் தொலைவில் செல்ல நினைத்திருந்தான். ஆனால் சமரன் வந்த பின் எல்லாம் மாறிவிட்டது. அந்த நேரத்தில், இந்த தடவை உன்னோட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த மாதிரி தெரியுது ஜெய். அசுர கடல் ரொம்ப அற்புதமான இடம்னு என்னோட குழு அடிக்கடி சொல்லுவாங்க என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தபோது சமரன் பின்னால் நின்றிருந்தான். பிறகு அவன் ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு அதில் பானம் நிரப்பினான். அப்போது வீராவும் அருகில் அமர்ந்திருந்தான். 2 சகோதரர்களையும் ஒன்றாக கண்ட ஜெயசமரன் சிரித்தான். அதைத் தொடர்ந்து சமரன் மெதுவாக, நாம தப்பிச்ச அன்னைக்கு எனக்கு ரொம்ப கடுமையான காயம் ஏற்பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமா ஹீமவாகினி வீரர்கள் பலர் இந்த உலகத்துல ஒரு குழுவா இருந்ததை பார்த்தேன். அதுவும் அவங்க எல்லாருமே இந்த மிருகங்களின் பிரதேசத்துல இருந்தாங்க. அவங்களோட பயிற்சி எடுத்து நான் முழுசா குணமடைச்சேன். அந்த நேரத்துல எனக்கு இருந்த ஒரே பயம், உன்னை மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுமோன்றதுதான். சரி, எது எப்படியோ அதையெல்லாம் மறந்துட்டு இந்த நாளை கொண்டாடுவோம் என்றான். பின்னர் கோப்பையை உயர்த்தி உறுதியுடன், இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அக்னி சரிதாவை சேர்ந்த என்னோட ஹீமவாகினி நண்பர்களை கூட்டிட்டு போய் கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த 3 அயோக்கியன்களை முடிப்பேன். நான் மட்டும் போக மாட்டேன், நீங்க 2 பேரும் என் கூட இருப்பீங்க. நாம சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நாம 3 பேரும் கிழக்கு பகுதிக்கு திரும்புற நாள் தொண்டைமான் பிரிவோட அழிவு நாள் என்றான். அத்தியாயம் 1967. சமரன் சொன்னதை கேட்ட ஜெயசமரனும் வீராவும் தங்கள் கோப்பைகளை உயர்த்தி அந்த உறுதியில் இணைந்தனர்.
அதைத் தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் கொண்டாட்டத்திலேயே கடந்தன. மின்னல் ஆழ பிரிவை தாக்க நினைத்தவர்கள் கூட இப்போது நட்பு கரம் நீட்டினர். ஏனெனில் அவர்களின் பின்னால் இருந்த சக்தி வாய்ந்த ஆதரவுகளை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஜெயசமரன் பிரிவின் நிர்வாகத்தை வீரா மற்றும் மற்றவர்களிடம் ஒப்படைத்தான். ஷேரா மற்றும் அவனது தோழர்களின் உதவியுடன் வீரா அனைத்தையும் கவனிப்பான். பண்டைய மண்டபத்திலிருந்து எடுத்த சில ஆயுதங்களை மட்டும் ஜெயசமரன் தன்னிடம் வைத்துக் கொண்டு மீதியை வீரா மற்றும் அவனுடைய நண்பர்களிடம் கொடுத்தான். அந்த ஆயுதங்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தவை என்பதால் ஷேராவும் மற்றவர்களும் பெரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். 3 நாட்கள் முடிந்த பின் புறப்படும் நேரம் வந்ததா. மலையின் மேல் நின்றபோது சமரன் ஜெயசமரனை பார்த்து, ஜெய், நீ உண்மையாவே நாகப்பிரிவுக்கு தனியா போக போறியா? வேணும்னா நானும் உன் கூட வரேன் என்று கவலையுடன் கேட்டா. அதை கேட்டு ஜெயசமரன் மெதுவாக சிரித்து, அண்ணா, ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. நாகப்பிரிவு உண்மையிலேயே என்னை எதிர்த்து ஏதாவது சதி செஞ்சிருந்தா அதை அவங்க மறைமுகமா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னை பத்தி அதிகமா பயப்படல. எனக்கு வீராவையும் மற்றவங்களையும் பத்தி தான் கவலையே. அதனால நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க இங்கேயே இருந்து எல்லாரையும் கவனிச்சுக்கோங்க என்றா. அதற்கு சமரன் சிரித்தபடியே, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே தேவையில்லை. இவங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல இருக்கிற ஹீமவாகினி மக்கள் கிட்ட நான் திரும்பணும். அதோட அவங்களுக்கு செய்தி அனுப்ப ஒரு வழியையும் கண்டுபிடிக்கணும். அது முடிச்ச உடனே நான் என்னோட குடும்பத்தோட பேச முடியும். அப்புறம் விநாசராஜனோட தற்போதைய நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிடுவான்னு தோணுது. அதனால நீ ரொம்ப சீக்கிரமாவே வலிமை பெறணும் ஜெய் என்றா. அதை கேட்ட ஜெயசமரன் தலை அசைத்து, சரியண்ணா, நாகப்பிரிவுல என்னோட வேலை முடிஞ்ச உடனே நானும் உங்ககிட்ட திரும்பி வந்துடுறேன். அதுக்குள்ள விநாசராஜனும் முழிக்காம இருக்கணும். நான் அக்னிசரிதாவோட அடுத்த மாவீரனா மாறுறதுக்கு முன்னாடியே அவன் முழிச்சிட்டானா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அந்த 3வது மாவீரனை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அவன் இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியல என்றா. அவன் கவலையை புரிந்து கொண்ட சமரன், கவலைப்படாத ஜெய், இப்போ நீ வலிமையானவனா மாறுறதுல உன்னோட கவனத்தை செலுத்த. விநாசராஜனையும் அந்த 3வது போர் வீரனையும் பத்திய தகவல்களை திரட்டுறது என்னோட பொறுப்பு. அவங்கள தேட என்னோட குரு கிட்ட உதவி கேட்க வேண்டியிருக்கும். சரி, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உன்னை கவனிச்சுக்கோ என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். அதே நேரத்தில் அங்கே பலத்த காற்று வீசியது. அதன் பின்னர் நாகப்பிரிவைச் சேர்ந்த அந்த 2 வீரர்கள் மலையின் மேல் தோன்றினர். அவர்களில் ஒருவரான நாகவர்மன் முன்னே வந்து, சமரா, எங்களோட வர தயாரா என்று அமைதியாக கேட்டான். அதற்கு பிறகு அவர்கள் வடக்கு பகுதியில் அமைந்திருந்த மிருகங்களின் பரந்த பிரதேசத்தை கடந்து சென்றனர். அந்த பகுதி அடர்ந்த காடுகளால் மூடப்பட்ட எண்ணற்ற மலைகளால் நிரம்பி இருந்தது. அப்போது காடுகளுக்குள் இருந்து மிருகங்களின் கர்ஜனைகள் தொடர்ந்து கேட்டன. அதே சமயம் நாகசக்தியின் அசைவும் அங்கே உணரப்பட்டது. அதுதான் நாகப்பிரிவின் நிலம். பண்டைய காலத்திலிருந்து பெரிதாக மாறாத ஒரே பகுதி. அதோடு யாரும் எளிதில் பெற முடியாத இயற்கை பொக்கிஷங்கள் நிறைந்த இடம். எல்லாவற்றிற்கும் மேலாக மிருகங்களின் பிரதேசத்தில் மிகவும் வலிமையான பிரிவுகளில் ஒன்றாக கருதப்பட்ட நாகப்பிரிவு இருக்கும் இடம். அந்த நேரத்தில் வானம் முழங்கியது. அதைத் தொடர்ந்து காற்றை கிழித்துக் கொண்டு 3 உருவங்கள் தோன்றின. அதை உற்று பார்த்தபோது அது ஜெயசமரனும் 2 நாகப்பிரிவின் வீரர்களும் என்பது தெளிவாக தெரிந்தது. மிருக போர்க்களத்துக்கும் நாகப்பிரிவுக்கும் இடையே பெரிய தூரம் இருந்தது. ஆனால் நாகவர்மன் தனது சக்தியால் பரிமாண பாதையை உருவாக்கியதால் பயணம் எளிதானது. அவர்கள் அங்கு வந்தவுடன் சுற்றியிருந்த இயற்கை சக்திகளை உணர்ந்து ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், இங்க இருக்கிற சக்திகள் ரொம்ப ஆழமானது, மிருக போர்க்களத்தை விட பல மடங்கு வலிமையானது மாதிரி இருக்கு என்றான். அதை கேட்ட நாகவர்மன் சிரித்தபடியே, எங்களோட பிரிவினரும் எங்களோட நண்பர்களும் மட்டும்தான் இங்க வர முடியும். மற்றவங்க வந்தா எந்த கேள்வியும் கேட்காம அழிக்கப்படுவாங்க என்றான். இதை கேட்டதும் நாகப்பழங்குடியினர் தங்கள் நிலத்தை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது ஜெயசமரனுக்கு புரிந்தது. பின்னர் நாகவர்மன் வழிகாட்டியபடியே அவர்கள் வேகமாக முன்னேறினர். அதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்குள் நாகப்பிரிவை அடைந்தனர். அங்கு வந்ததும் இயற்கை சக்தி இன்னும் தீவிரமாக இருந்தது. அதோடு காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருந்தது. இது அந்த இடத்தில் சக்தி அளவு மிகுந்ததை உணர்த்தியது. அப்போது அவர்களுக்கு முன்னால் மங்கலான கவசம் ஒன்று தெரிந்தது. அதுவே பிரிவிற்குள் நுழையும் பாதையாக இருந்தது. அந்த கவசம் மென்மையாக தோன்றினாலும் அதற்குள் மறைந்திருந்த வலிமை பெரியதாக இருந்தது. அவர்கள் அந்த இடத்தை அடைந்ததும் நாகவர்மன் தனது முஷ்டியை இறுக்கினார். அதிலிருந்து வெளிச்சம் ஒன்று நாகமாக உருவெடுத்து அந்த சிறிய நாக கவசத்தின் முன் சென்று கர்ஜித்தது. அதன் ஒலி கவசத்தை நடுங்கச் செய்தது. பின்னர் அடுத்த கணம் அது மறைந்து உடனே அவர்கள் உள்ளே சென்றனர். அவர்கள் நுழைந்ததும் கவசம் மீண்டும் தோன்றி பாதுகாப்பை உறுதி செய்தது. அவர்கள் உள்ளே வந்தவுடன் ஜெயசமரனின் கண்கள் ஒளிர்ந்தன. சில நொடிகளில் அவன் ஒரு விசித்திரமான அழுத்தத்தை உணர்ந்தான்.
அதனை சமாளிக்க அவன் உடலிலிருந்து சக்தியை மெதுவாக வெளியிட்டான். அதே நேரத்தில் இந்த நிலம் மிகவும் வலிமையானவர்களுக்கு கூட அழுத்தம் கொடுக்கக்கூடியது என்று அவன் உணர்ந்தான். அதன் பிறகு அவன் பார்வை பசுமையான பகுதியை நோக்கி சென்றது. அங்கே உயரமான மரங்கள் எண்ணற்றதாக இருந்தன. அவை ஏதோ சக்தியை தாங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றின. அவற்றுக்குள் ஓர் உயிருள்ள ஆற்றல் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கவனித்த நாகவர்மன், இது சக்தியால் உருவாக்கப்பட்ட மரங்கள். பண்டைய காலத்திலிருந்தே இது எங்க பழங்குடியினத்துக்கிட்ட இருக்குது. இது தொடர்ந்து சக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த நிலம் எப்பவுமே சக்தியால நிரம்பி இருக்கும் என்று விளக்கினான். இயற்கையின் அந்த அதிசயத்தை பார்த்த ஜெயசமரன் ஆழ்ந்த ஆச்சரியத்தில் மூழ்கினான். அந்த மரங்களுக்கு அப்பால் மேலும் ஒரு சக்தி வாய்ந்த கவசம் தெரிந்தது. இது முன்பிருந்ததை விட ஆபத்தானதாக உணரப்பட்டது. அதை சுட்டி காட்டிய நாகவர்மன், இது எங்க நாகப்பிரிவோட சிறப்பு நுட்பம். இந்த உலகத்தோட மாபெரும் போர் நடந்துட்டு இருந்தப்ப 3 இருளின் மன்னர்கள் அவங்க படைகளோட எங்களை தாக்க வந்தாங்க. ஆனா இந்த நுட்பம் அவங்கள முழுசா அழிச்சிடுச்சு என்றான். இதை கேட்ட ஜெயசமரனின் இதயம் ஒரு கணம் தடுமாறியது. ஏனெனில் 3 இருளின் மன்னர்களை அழிக்க முடியும் என்றால் அந்த கவசம் உண்மையிலேயே பேராற்றல் கொண்டது என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தை கவனித்த திவான் அமைதியாக, சமரா, இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. இந்த நுட்பம் நாகப்பிரிவை சேர்ந்தது இல்ல. இது என்னோட குருவால இந்த பிரிவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. உண்மையில உன்கிட்ட இருக்கிற பண்டைய பிரபஞ்ச நுட்பமும் ஒரு நாள் இதே அளவு வலிமை பெறும். ஆனா இப்போ அது வெறும் நுட்பமா மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதுக்கான தேவை இப்ப இல்ல. அதுக்கான தேவையை நீ கண்டுபிடிச்சாதான் அதோட முழு சக்தியும் வெளிப்படும். இதோட முழு சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. என்னோட குரு அதை உருவாக்க பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் உள்ளுக்குள் பெருமூச்சு விட்டான். ஏனெனில் குறியீட்டு மூதாதையரின் வலிமை எவ்வளவு ஆழமானது என்பதை கற்பனை செய்யவே அவனுக்கு கடினமாக இருந்தது. ஒருவேளை அதனால்தான் அவர் அக்னி சரிதாவின் மிக வலிமையான போர் வீரனாக உயர்ந்திருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. பின்னர் நாகவர்மன் அவனை தன்னுடன் வருமாறு கேட்டான். அதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் நாக பழங்குடியினத்தின் உள்ளே நுழைந்தனர். அந்த இடம் முழுவதும் பண்டைய சக்தி மெதுவாக பரவி இருந்தது. வானில் அவ்வப்போது பறந்து செல்லும் நாகங்கள் அந்த மர்மத்தை மேலும் ஆழப்படுத்தின. அந்த பிரிவின் 2 வீரர்கள் ஜெயசமரனுடன் இருந்ததால் பயணம் அமைதியாக நகர்ந்தது. பிறகு சிறிது நேரத்தில் ஆபத்தான சக்திகளை தாங்கிய பெரிய கட்டிடங்கள் அவர்கள் கண்களுக்கு எதிரே தோன்றின. அப்போது திடீரென ஒரு நிலப்பகுதியிலிருந்து எழுந்த இருண்ட அலை போன்ற சக்தி அவன் கவனத்தை ஈர்த்தது. உடனே அவன் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் மெதுவாக அதிரத் தொடங்கின. அதை உணர்ந்த ஜெயசமரன் மனதில், இது இருளின் சக்தி என்று நினைத்தான். பிறகு அருகில் ஒரு பண்டைய குறியீடு இருந்தால்தான் இப்படியாக நடக்கும் என்பதால், அப்படின்னா நாகப்பிரிவிலையும் ஒரு பண்டைய குறியீடு இருக்குதா என்று கேட்டான். அந்த எண்ணம் நீளுவதற்குள் ஒரு கூட்டம் அவனை நோக்கி வந்து நின்றது. அதன் முன்னிலையில் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவளை பார்த்த நாகவர்மன் புன்னகையுடன், நாகமித்ரா, இவர்தான் மூத்த பைரவனோட செய்தியில குறிப்பிடப்பட்ட சமரன் ஜெயந்தன். நம்ம பிரிவோட பிரச்சனைக்கு உதவ இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் என்று அறிமுகப்படுத்தினான். அவன் அந்த வார்த்தைகளை முடித்தவுடன் அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. ஏனெனில் அவனுடைய பெயர் சமீபத்தில் அடிக்கடி அங்கே கேட்டிருந்தது. பிறகு நாகமித்ரா அவனை கவனமாக பார்த்து, இதுதான் சமரன் ஜெயந்தனா? ஆனா மூத்த பைரவனோட வார்த்தைகளை குறிப்பிட்ட அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா தெரியலையே. இவன் ஒரு ஆரம்ப நிலை மகா யோகி மாதிரி தான் இருக்கிறான். இந்த சக்தியை வச்சுக்கிட்டு நம்ம பிரிவோட பிரச்சனையை எப்படி தீர்ப்பான் என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக, இருளின் அடிமைகளை வெறும் சக்தியால் மட்டும் அழிக்க முடியாது. சாதாரண சக்தியால் அதை அழிக்க முடிஞ்சிருந்தா உங்க நாகப்பிரிவுக்கே அவங்கள அழிக்கிற வலிமை இருந்திருக்கும் இல்லையா என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் நாகமித்ராவின் மனதில் லேசான கோபத்தை எழுப்பினாலும், நீ உண்மையைதான் சொல்றேனா? அந்த பிசாசுகளையும் உன்னால அழிக்க முடியும்னு நான் நம்புறேன் என்றாள். இதை சொன்ன பிறகு அவள் அங்கிருந்து உடனே விலகினாள். அதே நேரத்தில் உள்ளுக்குள் அவன் அவர்களின் பிரச்சனையை தீர்ப்பான் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அவள் சென்றதை பார்த்த நாகவர்மன் மெதுவாக சிரித்து, சமரா, அவ சொல்றத மனசுல வச்சுக்காத. அது அவளோட தப்பு இல்ல. அவ மூத்த பைரவனா ஒரு கடவுளாவே நினைக்கிறா. அவர்தான் அவளுக்கு எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுத்தவர். மூத்த பைரவன் யாருக்கும் அவ்வளவு எளிதா உதவுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இவளுக்கு அவர் எல்லா விஷயங்களையும் கத்துக் கொடுத்திருக்காருன்னா அவகிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு சிறப்பு இருக்கணும். ஆனாலும் அவ எப்பவுமே அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டுக்காக காத்திருக்கா. கடினமான பயிற்சியை தாங்கி ஒரு நாள் அவர் புகழ்வார்னு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவர் அனுப்பின செய்தியில உன்னை பத்தி அவர் நிறைய புகழ்ந்து பேசி இருந்ததால அவளுக்கு பொறாம வந்துருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி பேசினா. சரி, போகலாம்.
உன்னோட வருகையை பத்தி எங்க பிரிவு தலைவருக்கு செய்தி அனுப்பிட்டேன். அவர் சீக்கிரம் உன்னை சந்திக்க விரும்புறாரு என்றான். ஜெயசமரன் அதை புரிந்து கொண்டவன் போல மெதுவாக தலையசைத்தான். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் அமைதியாக முன்னோக்கி நகர்ந்தனர். அதே நேரத்தில் நாகப்பிரிவு தனது உதவியை நாடிய விதம் அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதனால் அவர்கள் எதிர்கொண்டிருந்த சவால் மிக பெரியது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. வழியிலேயே நாகவர்மன் மீண்டும் மற்ற வீரர்களுடன் முன்னேறினான். பல கட்டிடங்களை தாண்டிய பின் அவர்கள் ஒரு பண்டைய கல் அரண்மனைக்கு முன் வந்தடைந்தனர். அந்த அரண்மனைக்கு முன்னால் நாகப்பிரிவின் மிக வலிமையான உறுப்பினர்களாக தோன்றிய சிலரை ஜெயசமரன் கவனித்தான். பின்னர் அவர்கள் அனைவரும் கீழே இறங்கினர். அவர்களில் முன்னின்ற பெரியவர்களின் முகங்களில் ஆழமான சுருக்கங்கள் தென்பட்டதால் அவர்கள் மிகவும் மூத்தவர்கள் என்பதும் தெரிந்தது. அவர்களுக்கு முன்னால் ஒரு வலிமையான மனிதர் நின்று கொண்டிருந்தார். வெளிப்படையாக சாதாரண போர் வீரனை போல தோன்றினாலும் சாதாரண தோற்றத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ஆபத்தை ஜெயசமரன் உணர்ந்தார். மேலும் பைரவனை சுற்றி உணர்ந்த அதே மர்ம அலை அந்த மனிதனிடமிருந்தும் வெளிப்படுவது போல தோன்றியது. இதனால் அவர் நாக பழங்குடியினத்தின் தலைவர் என்பது அவன் மனதில் உறுதியானது. அப்போது அந்த மனிதன் புன்னகையுடன், இந்த பயணம் உனக்கு ரொம்ப சோர்வா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சமரா. பைரவன் உன்னை பத்தி ரொம்ப பாராட்டி பேசினாரு. அவர் யாரையும் இவ்வளவு புகழ்றத நான் ரொம்ப அரிதாதான் பார்த்திருக்கேன் என்றார். இதை சொல்லும் போது அவரது பொன்னிற கண்கள் அமைதியாக பிரகாசித்தன. அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் மெதுவாக நடுங்கின. ஏனெனில் ஒரு சக்தி வாய்ந்த இருப்பு அருகில் வரும்போது மட்டுமே இது நிகழும். பிறகு ஜெயசமரனும் மரியாதையுடன் அவரை வரவேற்றான். அப்போது அங்கிருந்து சிறிது தூரத்தில் முன்பு சந்தித்த கருநிற பெண் அமைதியாக நின்றிருந்தாள். அதை பார்க்கும்போது அவள் உயர்ந்த நிலையைச் சேர்ந்தவள் என்பது புரிந்தது. பின்னர் தங்க நிற கண்களை கொண்ட அந்த மனிதன், மறுபடியும் சொல்றேன், உன்னை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சமரா. நான் தான் இந்த நாக பிரிவோட தலைவர் சாகர். இவங்கெல்லாம் என் பிரிவோட மூத்தவர்கள். சரி, நேரத்தை வீணாக்காம நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். பல தீர்க்க முடியாத சிரமங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறதுனாலதான் உன்னை நாங்க இங்க வர வச்சிருக்கோம் என்றார். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக, அந்த சிரமங்கள் எல்லாம் அந்த இருளின் சக்திகளால தானே வந்திருக்குது. நான் இங்க வரும்போது பூமி கடியில இருந்து வெளிவர துடிக்கிற அந்த இருளின் அலைகளை என்னால உணர முடிஞ்சது என்றார். இந்த வார்த்தைகள் முன் நின்றவர்களின் முகங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. உடனே சாகர் வியப்புடன், உன்னால உண்மையாவே அந்த இருளின் சக்திகளை உணர முடியுதா? ஆனா அதுங்க வெளியே தெரியாம இருக்க நாங்க பல நுட்பங்களும் பொறிகளும் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி உனக்கு தெரியுது என்று கேட்டார். அதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த ஜெயசமரன், அது உண்மைதான், நீங்க பெரிய பெரிய நுட்பங்களையும் பொறிகளையும் வச்சிருக்கீங்க. ஆனா அதுங்கெல்லாம் இப்ப ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டு வர்ற மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த இருளின் சக்திகள் ஒரு சின்ன விரிசல்ல இருந்து வெளியேற தொடங்கி இருக்கலாம். இந்த சக்திகள் ரொம்ப விசித்திரமானது மற்றும் ஆபத்தானது. அதனால சீக்கிரம் அதுங்க உங்களோட பாதுகாப்பை முழுசா உடைச்சிடும். அப்படி மட்டும் நடந்தா இந்த பகுதி முழுவதும் அழிவை சந்திக்கும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற யாரும் உயிர் வாழ முடியாது. நான் நினைக்கிறது தப்பு இல்லைன்னா இந்த பிரச்சனையை தீர்க்க தான் என்னை இங்க வர வச்சிருக்கீங்க இல்லையா என்று கேட்டான். பிறகு ஜெயசமரன் அந்த இடத்தில் நடந்து கொண்டே சுற்றி உள்ள அனைத்தையும் கவனமாக பார்த்தான். இவ்வளவு வலிமையான பாதுகாப்பு வர இருந்த போதும் அதிலிருந்து இருளின் அலைகள் வெளிப்படுவது ஏன் என்று அவன் மனதில் யோசனை எழுந்தது. அதை பற்றி சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்த பின் அது ஒரு சிறிய விரிசலால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவனது உணர்வு உறுதியானது. அதே நேரத்தில் அவன் இதையெல்லாம் சொன்ன பிறகு சாகர் மெதுவாக புன்னகைத்து, மூத்த பைரவன் ஏன் எங்களை உன்னோட உதவியை கேட்க சொன்னார்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி சமரா என்று பாராட்டினார். அந்த வார்த்தைகளை கேட்டபோது இதற்கு முன் சந்தேகத்துடன் இருந்த நாகமித்ராவின் முகத்திலும் ஆச்சரியம் வெளிப்பட்டது. அதே சமயம் சாகர் ஆழமாக மூச்சு விட்டு கையை அசைத்தார். உடனே ஒரு ஒளி தோன்றி சுற்றிலும் பரவியது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி தரையை மங்கலாக மாற்றியது. அப்போது அங்கிருந்த அனைவருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி போர்வையால் மூடப்பட்டபடி நிலத்தடியில் மறைந்திருந்தது போல தோன்றியது. அத்தியாயம் 1968. ஜெயசமரன் கீழே இறங்கி சுற்றி பார்த்தபோது இதுவரை அவன் முகத்தில் இருந்த அமைதி மெதுவாக ஒரு அச்சமாக மாறியது. அங்கே தரைக்கு கீழே எங்கும் கருப்பு மூடுபனி பரவி இருந்தது. அது இருளின் சக்திகளால் உருவானது போல தோன்றியது. அந்த மூடுபனிக்குள் எண்ணற்ற அலறல்கள் ஒலித்தன. அதன் வலியை யாராலும் உணர முடிந்தது. அதே நேரத்தில் அதிலிருந்து கருப்பு பாம்புகள் உருவாகி மேலே எழுந்து தாக்க முயன்றன. ஆனால் திடீரென்று ஒரு தங்க நிற ஒளி ஒன்று பிரகாசித்து அங்கிருந்த அனைவரையும் சூழ்ந்து வலிமையான வலையை வெளிப்படுத்தியது. அந்த வலை கருப்பு மூடுபனி வெளியேறுவதை தடுத்தது. ஆனால் கருப்பு பாம்புகள் மோதிய போது
அந்த தங்க ஒளி சிறிது சிறிதாக பலவீனமடைந்து வருவது தெளிவாக தெரிந்தது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் பயமும் ஆச்சரியமும் கலந்து தோன்றியது. அவன் உடனே அவன் மனதில், இங்க இருக்கிற இருளின் சக்திகள் ரொம்பவும் பயங்கரமா இருக்குது. இது ஒரு சாதாரண இருள் மன்னனோட சக்தியை விடவும் அதிகமா இருக்கலாம். அப்படி எந்த இருளோட அடிமை இந்த நாகப்பிரிவுக்கு கீழே புதைக்கப்பட்டிருப்பான் என்று யோசித்தான். அப்போது அருகில் நின்ற சாகர் ஒரு கணம் அமைதியாக இருந்து பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கி, அக்னி சரிதத்தோட மக்கள் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் போர்ல உயிர் தப்பிச்சதுக்கான காரணம் குறியீட்டு மூதாதையர் அவரோட உயிரை தியாகம் பண்ணதுனாலதான். ஆனா அந்த வெற்றி முழுமையானது இல்ல. பிரபஞ்ச பிளவுல இருந்து வெளிவந்த பல இருளின் அடிமைகள் இங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த உலகத்துல அந்த மாதிரி 3 இடங்கள் இருக்குது. அதுங்களை இருளின் நிலவரைகள்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான இருளின் அடிமைகள் அங்கதான் அடைக்கப்பட்டிருக்காங்க. எங்க நாகப்பிரிவும் அந்த மாதிரி ஒரு நிலவரை தான். நீ பாக்குற இந்த இருளின் சக்தி ஒரு தனி அடிமையோட சக்தி இல்ல. எண்ணற்ற இருளின் அடிமைகள் இங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுல 10க்கும் மேற்பட்ட இருளின் மன்னர்களும் இருக்காங்க என்றார். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்தவுடன் ஜெயசமரனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஏனெனில் ஒரே ஒரு இருளின் மன்னனை அடக்க பெரிய காற்றுக்கள் எவ்வளவு பாடுபட்டது என்பதும் அப்போது கூட உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தும் அவனது நினைவில் எழுந்தன. ஆனால் இங்கு 10க்கும் மேற்பட்ட இருளின் மன்னர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பதை கேட்டதும் அவனது மனதில் ஒரு மெதுவான கவலை பரவத் தொடங்கியது. அதே வேளையில் சாகர் உதவியற்ற குரலில் தொடர்ந்து விவரித்துக் கொண்டிருந்த போது அந்த கவலை மேலும் ஆழம் பெற்று அவனது உள்ளத்தை அழுத்தியது. பிறகு சாகர் மேலும் ஜெயசமரனுக்கு தொடர்ந்து தகவல் கொடுத்து, ஆரம்பத்துல எங்க நாகப்பிரிவு மூதாதையர்களோட சக்தியை நம்பி இந்த இருள் நிலவரைய பல வருஷம் வலுவா வச்சிருக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வலைய உருவாக்குச்சு. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க மூதாதையர்களோட நாகசக்தியை உறிஞ்சி அவதாரமா மாற முயற்சி பண்ணேன். அந்த ஒரு கணம் இந்த வலை பலவீனம் அடைஞ்சுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருள் சக்திகள் ஒரு பிளவை உருவாக்க தொடங்கிடுச்சு. அதுல சில சக்திகள் அந்த பிளவு வழியா தப்புச்சு. அதுக்கப்புறம் நாங்க அதுல பெரும்பாலானதை மறுபடியும் பிடிச்சு இங்க அடைச்சிட்டோம். ஆனா உனக்கே தெரியும், இந்த இருள் சக்திகளுக்கு எதிராக சாதாரண சக்திகள் வேலை செய்யாதுன்னு. அதனால இப்ப இந்த வலை ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு சமரா. இந்த இருள் நிலவரைய மறுபடியும் அதோட பழைய வலிமைக்கு கொண்டு வரவும் இந்த சக்திகள் இனிமே தப்பிக்காம தடுக்கவும் தான் நாங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. சுற்றிலும் திரண்டிருந்த இருளின் சக்திகளை பார்த்தபோது அவன் மெதுவாக தலை அசைத்து, இங்க பாருங்க, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. இங்க இருக்கிற இருளின் சக்திகள் ஏற்கனவே என்னோட கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணாலும் அதுங்களை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க வேற ஒரு வழியை தான் பாத்துக்கணும் என்றான். அவன் அவர்களுக்கு உதவ விரும்பினான் என்பது தெளிவாக இருந்தாலும் நிலைமை அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிக்கலானதாக இருந்தது. அவனிடம் பண்டைய கல்லும் 2 குறியீடுகளும் இருந்த போதிலும் இத்தனை இருள் சக்திகளுக்கு முன் அவை பயனற்றவையாக தோன்றின. அதே நேரத்தில் அவனது பதிலை கேட்டதும் சாகரும் மற்றவர்களும் வெளிரி போன முகங்களுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து சாகர் உதவியற்ற குரலில், சமரா, இந்த பிரச்சனைக்கு போய் நாங்க வேற எந்த வழியை யோசிக்க முடியும்? மூத்த பைரவன் உன்னோட பேரை தான் சொன்னாரு. அதனால உனக்கு கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தெரிஞ்சிருக்கணும் என்றார். அதற்கு ஜெயசமரன் முன் இருந்த இருள் சக்திகளை பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டு, மூத்த பைரவன் ஏன் என்னோட பேரை சொன்னார்னு எனக்கு தெரியல. நான் வெறும் ஒரு ஆரம்ப நிலை மகா யோகி தான். ஆனா இங்க இருக்கிற இருளின் சக்திகள் ரொம்ப ஆபத்தானது. உங்க நாகப்பிரிவு உருவாக்குன வலை என்னோட சக்திகளை விட பல மடங்கு வலிமையானது. அதுங்களாலேயே இதை தடுக்க முடியலன்னா என்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்டான். இப்போது அவன் உண்மையையே கூறினான். ஏனெனில் நிலைமை அவனது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. வலிமை மிக்க நாகப்படைகளால் கூட இருள் சக்திகளை அடக்க முடியாத போது அவன் மீது நம்பிக்கை வைப்பது நியாயமல்ல என்பதும் அனைவருக்கும் புரிந்தது. அந்த உண்மை ஒரு கனமான அமைதியை உருவாக்கியது. அந்த அமைதியில் பெரியவர்களின் முகங்களில் இருந்த துயரம் தெளிவாக தெரிந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அவர்கள் தலைமுறைகள் வாழ்ந்த நிலம் முழுவதும் அழிந்து போகும் என்ற பயம் மனங்களில் எழுந்தது. உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் வீடு என்று அழைத்த அந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வரும் என்ற சோகமும் இருந்தது. அப்போது கருப்பு உடை அணிந்த நாகமித்திரன் லேசான கோபத்துடன், இங்க பாரு, மூத்த பைரவன் உன்னை அவ்வளவு புகழ்ந்தாரு. அதனால உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றதை தப்பா எடுத்துக்காத. எங்க பிரிவுக்கு உண்மையிலேயே உன்னோட உதவி தேவை. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழியை யோசி என்றாள். இதை சொல்லும் போது அவள் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் ஜெயசமரனை அதிருப்தி அடைய செய்வது அவளுடைய பிரிவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள்.
அதனால்தான் அவள் உடனே அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அதற்கு ஜெயசமரன் மெதுவாக, நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மத்தவங்க என்னை பத்தி இதை விட மோசமான விஷயங்களை சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்போ உண்மையாவே நான் உதவ முடியாத நிலையில இருக்கேன். இந்த சூழ்நிலையில இருந்து உங்களை காப்பாத்த எனக்கு எந்த வழியுமே தெரியல என்றான். அவனது உதவியற்ற நிலையை பார்த்ததும் அனைவரும் அமைதியாகினர். அப்போது கவலையுடன் இருந்த அந்த பார்வைகளை பார்த்த ஜெயசமரனும் பெருமூச்சு விட்டான். பிறகு அவன் உடனே அங்கிருந்து வெளியேற தயாரானான். அப்போது திவான் அவனிடம், சமரா, நீ இப்ப பாக்குற இருள் சக்திகள் இந்த நிலவரையில இருக்கிற சக்திகள்ல ரொம்ப சின்ன பகுதிதான் என்றான். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகம் உடனே நிறம் மாறியது. பின்னர் மனதுக்குள் அவன் திவானிடம், என்ன, இது ஒரு சின்ன பகுதிதானா? அப்படின்னா இங்க இருக்கிற முழு இருள் சக்திகளை என்ன மாதிரி 10 சமரன் வந்தாலும் அடக்க முடியாது என்றான். அதற்கு திவான் அமைதியாக, இங்க பாரு சமரா, நாகப்பிரிவை இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து நீ ஒருத்தனாகவே மீட்க முடியாது. ஆனா அது முடியாததும் இல்ல, மத்தவங்களோட உதவியோட அது முடியும். மத்தவங்கன்னு நான் சொல்றது நாகப்பிரிவை இல்ல, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா இந்த இருள் நிலவரை மாதிரி பயங்கர சக்திக்கு முன்னாடி அவங்களோட வலிமையெல்லாம் வேலைக்காகாது. உனக்கு தேவைப்படுற உதவி இந்த நிலவரைக்குள்ளதான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்த உடனே உனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு உணர்வு வந்திருக்கும். உன்னோட பண்டைய குறியீடுகள் மூலம் அதை நீ யூகிச்சிருக்கலாம். இந்த நிலவரைக்குள்ள இருக்கிற ஒண்ணு ஒரு பண்டைய குறியீடோட இணைஞ்சிருக்குது. அதை எல்லாரும் பண்டைய இருண்ட குறியீடுன்னு சொல்லுவாங்க என்றான். பண்டைய இருண்ட குறியீடு என்ற பெயரை கேட்டவுடன் ஜெயசமரன் ஆச்சரியத்தில் உறைந்தான். அப்போது உடனே அவனது நினைவுகளில் ஏதோ ஒன்று அசைந்தது. அதே நேரத்தில் அந்த குறியீடு இருண்ட அரண்மனையின் தலைவரிடம் இருந்தது என்பதும் தனது சகோதரி வித்யாவிடம் அதன் ஒரு சின்ன பகுதி இருப்பதும் அவனுக்கு தெரிந்தது. அப்படியான ஒன்றுடன் தொடர்புடையது இந்த இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்ற குழப்பம் அவனை பிடித்தது. அந்த நேரத்தில் திவான் மீண்டும், நான் அது இருண்ட பண்டைய குறியீடுன்னு சொல்லவே இல்லை, அதோட தொடர்புடைய ஒண்ணுன்னு தான் சொன்னேன். இந்த நிலவரை பல வருடங்களா இருள் சக்திகளை அடக்கி வச்சிருக்க முடிஞ்சது. ஒருவேளை அவை இங்க இருக்கிறதுனாலதான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரன் திடீரென தலையை உயர்த்தி, ஒரு நிமிஷம், அவனு நீ யார சொன்ன? இருள் சக்திகள் அடக்கும் அந்த குறியீட்டோட தொடர்புடையவனா? நீ இருண்ட ஞானியை பத்தி தான் பேசுறியா என்று கேட்டான். இந்த உலகில் பல இடங்களில் இருந்த இருளின் சக்திகளை 8 மகா ஞானிகள் அடக்கினார்கள் என்ற அறிவு அவனுக்கு இருந்ததால் அந்த எண்ணம் அவனுக்கு வந்தது. அதற்கு திவான் மெதுவாக, ஆமா சமரா, ஆனா அவ இப்ப முடிச்சிருக்காளா இல்ல இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காளான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் நாகப்பிரிவை காப்பாத்தணும்னா அவளோட உதவி தேவை என்றான். இந்த வார்த்தைகள் அவனை மேலும் கலங்க செய்தன. அவன் உடனே மூடுபனியில் மறைந்திருந்த நிலவரையை ஒரு கணம் பார்த்தான். பிறகு குரலில் சிறிய பீதியுடன், அப்படின்னா நான் இந்த நிலவரைக்கு உள்ள போய் தான் அவளை தேடணுமா என்று கேட்டான். திவான் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த மௌனமே அவனுக்கு பதிலாக இருந்தது. அதை உணர்ந்ததும் ஜெயசமரனின் முகம் வெளியேறியது. அவன் உடனே பதட்டமாக, திவான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? இந்த நிலவரையில இந்திரஜித்தையே ஒரு நொடியில் அழிக்கும் சக்திகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன போய் நீ அதுக்குள்ள எப்படி அனுப்ப நினைக்கிற? ஏன் மூத்த சாகர் அனுப்ப கூடாது? அவர் ஒரு அவதார நிலை வீரர் தானே, அவங்களுக்கு இது ஆபத்தா இருக்காது என்றான். அதற்கு திவான் அமைதியை உடைத்து, ஆனா சாகர் கிட்ட அந்த பண்டைய குறியீடு இல்ல, அதனால அவனால இருண்ட ஞானியை கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம யாராவது இங்கிருந்து இந்த இருள் சக்திகள் வெளியே வராம தடுக்கணும். எல்லாருமே உள்ள போயிட்டா வெளியே வர சக்திகளை யார் தடுப்பா? இந்த நிலவரையில சிறைப்பட்டிருக்கும் இருளின் அடிமைகள் காலப்போக்கில் அழிஞ்சிடுவாங்க. ஆனா இப்ப நாம இவங்களுக்கு உதவலன்னா அந்த அடிமைகள் வெளியே வந்துருவாங்க. அப்போ நாகப்பிரிவு மட்டும் இல்ல, பண்டைய குறியீடு வச்சிருக்கிற எல்லாருமே ஆபத்துல சிக்குவீங்க. நீ உள்ள போனா நான் உன் கூட இருப்பேன், உனக்கு உதவியா இருக்கும். அதனால இவ்வளவு என்றான். இந்த கேள்வி பதில் முடிந்த போது ஜெயசமரன் கோபத்தில் பற்களை கடித்து, ஏன் ஒவ்வொரு தடவையும் ஆபத்து எனக்கே வருது? ஆனா நீ சொல்றதும் சரிதான், இந்த பயங்கரமான நிலவரைக்குள்ள போறதை தவிர வேற வழி இல்லைன்னு எனக்கு புரியுது. இது உண்மையிலேயே ரொம்ப அதிகம் திவான் என்றான். ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த கோபமும் உதவியற்ற தன்மையும் சாகரின் கவனத்திற்கு வந்தது. அதனால் அவர் ஆச்சரியத்துடன், சமரா, எல்லாம் சரியா? நீ ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்க. உன்னோட முகத்தை பார்த்தா உன் மனசுல ஏதோ கொந்தளிக்கிற மாதிரி இருக்குது. நீ என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட ஜெயசமரன் ஆழமாக மூச்சை இழுத்து இருளின் மூடுபனியை நோக்கி பார்த்தபடி, மூத்த சாகர், இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாதுன்னு இல்ல,
அதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சாகரும் மற்ற பழங்குடியினரும் ஆச்சரியத்தில் ஒன்றாக பார்த்தனர். உடனே அவர்கள் நம்பிக்கையுடன், உண்மையிலேயே ஒரு வழி இருக்குதா? அது என்ன சமரா? சீக்கிரம் சொல்லு என்று கேட்டனர். அப்போது ஜெயசமரன் இருளின் ஆழத்தை நோக்கி கையை நீட்டியபடி, மூத்த சாகர், இந்த நிலவரைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் பதுங்கி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது சரியா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் சாகரின் முகம் மாறியது. முதலில் சிறிது நேரம் தயங்கிய அவர் பிறகு தலையை அசைத்தபடியே, ஆமா, உள்ள ஒரு வலிமை மிக்க போர் வீரன் இருக்கிறான். ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட சக்தியை நான் உணர்றேன். ஆனா உனக்கு இது எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அந்த மர்ம சக்தியை மிகவும் வலிமை பெற்ற பிறகுதான் அவரே உணர்ந்திருந்தார் என்பதால் அவர் மேலும் குழம்பினார். ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் ஜெயசமரன் அமைதியாக, நாகப்பிரிவை காப்பாற்றணும்னா நான் கீழே போய் அவங்கள கண்டுபிடிக்கணும் என்றார். அந்த இடத்தில் இருந்த இருள் சக்திகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். சாகர் கூட அந்த நிலவரைக்குள் செல்லும் முன் இருமுறை யோசிப்பார். ஜெயசமரனின் சக்திகளை வைத்துக் கொண்டு அந்த ஆபத்திற்குள் செல்வது மரணத்தை நோக்கி செல்லும் ஒன்றாகவே தோன்றியது. அதனால் அவன் வார்த்தைகளை கேட்டதும் அனைவரின் முகங்களிலும் பயம் தெரிந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக, கவலைப்படாதீங்க, இந்த இருள் சக்திகள் கிட்ட இருந்து தப்பிக்க எனக்குன்னு சில வழிகள் இருக்குது. நான் அந்த வீரனை சந்திக்கலன்னா நாகப்பிரிவு ஒரு நாள் இந்த நிலையிலிருந்து வெளியே வராது. அதனால எனக்கும் வேற வழி இல்லை என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட சாகர் கவலையுடன் இருந்தாலும் தனது கையில் இருந்த ஒரு பளபளப்பான பொருளை எடுத்து கொடுத்து, அங்க உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா இதை உடைச்சிடு. நான் உடனே வந்து உன்னை காப்பாத்திடுவேன். சமரா, எங்க பழங்குடியினரை நீ காப்பாத்துனா நாங்க உனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணுவோம் என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தார். அதே நேரத்தில் தனது இதய துடிப்பை கட்டுப்படுத்த முயன்றார். ஏனெனில் இந்த உதவிக்கு பதிலாக பண்டைய நாககுலத்திற்கு செல்ல அனுமதி கிடைக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அதற்கு முன் உயிருடன் திரும்ப வேண்டும் என்பதே முக்கியம் என்று நினைத்தான். அந்த எண்ணத்துடன் அவன் மேலும் தங்கவில்லை. திடீரென கருப்பு ஒளியாக மாறி நிலவரைக்குள் இறங்க தொடங்கினான். அப்போது அவனது உடலில் மின்னல் கலந்த கருப்பு ஒளி பிரகாசித்தது. அது இருள் சக்திகளை எதிர்கொள்ள அவனுக்கு ஒரு கவசமாக இருந்தது. அந்த ஒளியை பார்த்த சாகர் அதிர்ச்சியுடன், ஒரு நிமிஷம், இந்த சக்தி, இந்த பையன் கிட்ட பண்டைய அழிவு குறியீடும் பண்டைய மின்னல் குறியீடும் இருக்குதா என்று கேட்டார். அப்போதுதான் பைரவன் ஏன் ஜெயசமரனை பரிந்துரைத்தார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஒரு ஆரம்ப மகாயோகி நிலையில் இருந்த அந்த இளைஞன் 2 பண்டைய குறியீடுகளை தாங்கி இருந்தான். பின்னர் சாகர் ஆழ்ந்த மூச்சுடன், இந்த பையன் நம்ம பழங்குடியினரை காப்பாத்துவான்னு நான் நம்புறேன். இல்லைன்னா நம்மள வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றார். அந்த நேரத்தில் அவர் அருகில் நின்ற ஒரு முதியவர் கவலையுடன், தலைவரே, ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த இருள் சூழ்ந்த நிலவரைக்குள்ள உண்மையிலேயே ஒரு போர் வீரன் இருக்கிறானா? இப்படி ஒரு போர் வீரனோட சக்தியை நான் இதுக்கு முன்னாடி உணர்ந்ததே இல்லையே என்றார். அதற்கு சாகர் மெதுவாக தலையசைத்து, அந்த போர் வீரன் இங்கதான் ரொம்ப நாளா இருக்கிறான் மூத்தோரே. அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் யாரு, சமர் அவனை எப்படி கண்டுபிடிப்பாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனை கண்டுபிடிச்சு நம்ம இனத்தை காப்பாத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை என்று அமைதியான குரலில் சொன்னார். அத்தியாயம் 1969. சாகர் வார்த்தைகள் காற்றில் மிதந்து கொண்டிருந்த போது ஜெயசமரன் வேகமாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். இருளின் சக்திகள் கடல் அலை போல சூழ்ந்தாலும் அவனை சுற்றி பண்டைய குறியீடுகளால் உருவாக்கப்பட்ட கவசம் அமைதியாக விரிந்திருந்ததால் அந்த தீய அலைகள் அவனை தொட முடியாமல் பின்வாங்கின. பிறகு உள்சக்தி ஒன்று கூடி 2 ஞானியின் இருப்பை தேடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி உடனே மங்கியது. அதை உணர்ந்த திவான் மெதுவாக, சமரா, நீ இன்னும் இருளின் நிலவரையை அடையவே இல்லை. இப்ப சுத்தி பார்க்கிற இந்த இருள் சக்திகள் எல்லாம் அங்கிருந்து மேல வந்த மாயை மட்டும்தான். நீ இப்படியே தொடர்ந்து முன்னேறினாதான் உண்மையான நிலவரை அடைவ என்று எச்சரித்தான். தொடர்ந்து கீழே செல்ல வேண்டும் என்ற அவசியம் அவன் வார்த்தைகளில் கனமாக இருந்தது. அதன் பின் பற்களை இறுக கடித்தபடி ஜெயசமரன் மேலும் ஆழம் இறங்கிய போது இருள் படிப்படியாக வலுவடைந்தது. அதே நேரத்தில் குளிர்ந்த அச்சம் அவன் மனதிற்குள் மெதுவாக பரவியது. பிறகு நீண்ட நேரம் கழித்து முன்புறத்தில் காணாத ஒரு அசைவு உணரப்பட்டது. அதே வேளையில் திவான் கவலையுடன், சமரா, இனி ரொம்ப கவனமாறு. இருள் சூழ்ந்த நிலவரை சாதாரண இடம் இல்ல என்றான். பின்னர் சுவாசம் சமப்படுத்தப்பட்டு
சுற்றி இருந்த பரபரப்பான இருள் கவனமாக ஆராயப்பட்ட போது அங்கே பண்டைய இருண்ட குறியீடுகளோடு ஒத்த முத்திரைகள் மெதுவாக வெளிப்பட்டன. அவை ஒரு மிகப்பெரிய உறுதியான கருப்பு கவசத்தில் செதுக்கப்பட்டிருந்தன. அது கண்ணுக்கு தெளிவாக தெரியாத போதும் அளவிட முடியாத சக்தி அதிலிருந்து வெளியே பாய்ந்தது. அந்த கவசத்தின் மையத்தில் ஒரு மெலிந்த விரிசல் தென்பட்டது. அதிலிருந்து மிகவும் ஆபத்தான இருள் சக்திகள் வெளியேறின. மேலும் அதை நெருங்கி பார்த்தபோது கவசத்தின் மறுபுறத்தில் கருப்பு சங்கிலிகள் அசைந்தன. அவற்றிலிருந்து எழுந்த விசித்திரமான ஒலி ஒரு அரக்கனின் அலறலை போல காற்றில் கலந்தது. அந்த ஒலி, அந்த இருள், அந்த குறியீடுகள் அனைத்தும் சேர்ந்து அங்கே அடைக்கப்பட்டிருந்த சக்தியின் பயங்கரத்தை மெதுவாக வெளிப்படுத்தின. கவசத்தின் மறுபக்கத்தில் ஏராளமான சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்த பகுதியுடன் சேர்ந்து மகத்தான இரண்டு சக்திகளும் இருப்பதை ஜெயசமரன் மெதுவாக உணர்ந்தார். அந்த சக்திகள் விரிசல் வழியாக பெருமளவில் வெளியேற முயன்ற போது சங்கிலிகள் ஒளிர்ந்து அவற்றை மீண்டும் பின்னுக்கு இழுத்து வெளியேறுவதை தடுத்தன. மிக பழமையான தோற்றமுடைய அந்த குறியீடும் இந்த கட்டுப்பாட்டில் பங்கு கொண்டிருந்தது. அந்த இடத்தை சுற்றி பார்த்தபடி ஜெயசமரன் அவன் மனதில், அப்படின்னா இந்த கவசத்துக்கு அந்த பக்கம் தான் இருளின் நிலவரை இருக்குது என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். மேலும் கவனமாக உள்ளே பார்த்தபோது கணக்கிட முடியாத அளவு பெரிய தூண்கள் தோன்றின. அதே நேரத்தில் அவற்றில் பல சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன. இதை கண்டதும் இருளின் அடிமைகள் இந்த தூண்களை சிறை வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற தூண்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமானதுதான் என்றார். அதற்கிடையில் திவான் மெதுவாக, சமரா, இந்த இருள் சக்திகளை பார்த்தே நீ பயப்படுறன்னா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய போர் நடந்தப்ப எவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு என்றார். அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஜெயசமரன் மெதுவாக தலை அசைத்தார். அதே நேரத்தில் அந்த காலத்தில் சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் இருள் சக்திகளை எதிர்த்து நிற்கவில்லை என்றால் உலகில் உயிரின் தடயமே இல்லாமல் போயிருக்கும் என்பதும் அவன் நினைவுக்கு வந்தது. பிறகு ஒரு பெருமூச்சுடன், இந்த பிரபஞ்சம் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு அந்த இருண்ட ஞானியை தேடுறதுல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்துவோம் என்றார். பிறகு எச்சரிக்கையுடன் முன்னேறி அந்த சக்தி வாய்ந்த கவசத்தை அணுகிய போது உடலை ஒரே நொடியில் அழித்துவிடக்கூடிய ஒரு ஆபத்தான சக்தி அங்கே உணரப்பட்டது. அதை உணர்ந்த ஜெயசமரன், திவான், இந்த கவசத்தை நான் எப்படி தாண்டி போறது என்று கேட்டார். அதற்கு திவான் அமைதியாக, கவலைப்பட வேண்டாம், உன்கிட்ட பண்டைய குறியீடுகளோட சக்தி இருக்குது. அதனால நீ ரொம்ப எளிதாவே உள்ள போக முடியும். ஆனா மற்ற சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு இது ரொம்ப கஷ்டம் என்றார். அதற்கு ஜெயசமரன் தலையை ஆட்டி அந்த வார்த்தைகளின் எச்சரிக்கையை மனதில் வைத்துக் கொண்டு மெதுவாக முன்னே நகர்ந்தான். ஆனால் நேராக உள்ளே செல்லும் முன் அவன் தனது விரலை கவசத்தின் வழியாக செலுத்த முயன்றான். எந்த தடையும் இல்லாமல் அது உள்ளே சென்றதை உணர்ந்தவுடன் அவனுக்குள் சிறிய நிம்மதி தோன்றியது. பின்னர் அவன் முழுவதுமாக அந்த கவசத்தை தாண்டி நிலவரைக்குள் நுழைந்தான். ஆனால் வெளியில் இருந்து அமைதியாக தெரிந்த அந்த இடம் உள்ளே சென்றவுடன் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. சுற்றிலும் எண்ணற்ற தூண்களிலிருந்து வெளிப்படும் வேதனையான அலறல்கள் காற்றை நிரப்பி ஒருவரின் புலன்களையே மூழ்கடிக்கும் அளவுக்கு பரவி இருந்தன. சிந்தனையே குழப்பும் அந்த ஒலிகளுக்கு நடுவிலும் தனது புலன்களை பாதுகாக்கும் பண்டைய குறியீடுகள் இருப்பது ஜெயசமரனுக்கு ஒரு மறைமுக ஆதரவாக இருந்தது. அந்த பயமூட்டும் ஒலிகளுக்குள் கூட எச்சரிக்கையுடன் முன்னேறி கொண்டிருந்த போது தூண்களில் இணைக்கப்பட்டிருந்த சங்கிலிகள் மெதுவாக மங்க தொடங்கியதை அவன் கவனித்தான். அவற்றின் பலவீனம் காரணமாகவே இருளின் சக்திகள் விரிசல்களில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. இதே நேரத்தில் வெளியே நின்றிருந்த திவான் அந்த சங்கிலிகளை பார்த்து, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த நிலவரை இருளின் அடிமைகளை சிறை வச்சிருக்குது. ஆனா சாகர் அவதாரமா மாறினப்ப இங்க இருக்கிற சக்தியோட ஒரு சின்ன பகுதி இழுக்கப்பட்டதால இது பலவீனம் ஆயிடுச்சு. அதனாலதான் இருளோட சக்திகள் இதிலிருந்து வெளியே வர முடியுது என்று விளக்கினார். அதே நேரத்தில் அந்த இடத்தின் பரப்பளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை உணரத் தொடங்கிய ஜெயசமரன் தனது வேகத்தை அதிகரித்தான். ஆனால் அரை மணி நேரம் தொடர்ந்து வேகமாக நகர்ந்த போதும் அதன் முடிவு அவன் கண்களுக்கு எட்டவில்லை. அப்போது திடீரென எழுந்த ஒரு விசித்திரமான சத்தம் அவனை திரும்பி பார்க்க செய்தது. அங்கிருந்து சிறிது தூரத்தில் ஒரு பெரிய தூணில் கட்டப்பட்டிருந்த கருப்பு சங்கிலிகள் மெதுவாக உடைந்து கீழே விழத் தொடங்கின. அந்த ஒளி நிலவரை முழுவதும் எதிரொலித்தது. அந்த உடைந்த சங்கிலிகளை பார்த்தவுடன் ஜெயசமரனின் முகம் வெளிரி பயமும் பீதியும் கலந்த குரல், அது உடைஞ்சிருச்சு. இருளின் அடிமைகளை கட்டி வச்சிருந்த சங்கிலிகள் இப்ப இல்ல. இனி என்ன நடக்க போகுதோ என்று முணுமுணுத்தான். பிறகு ஒரு நொடிக்குள் ஜெயசமரன் தன்னை பிரித்து அருகில் இருந்த ஒரு பெரிய தூணின் பின்னால் அமைதியாக ஒளிந்து கொண்டான். அடுத்த கணமே அந்த பகுதி முழுவதும் ஒரு பயங்கரமான கர்ஜனை எதிரொலித்தது. உடைந்த சங்கிலி இருந்த தூணிலிருந்து கருமையான மூடுபனி எழுந்து மெதுவாக உயர்ந்து சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான அடி உயரம் கொண்ட இருள் நாகமாக உருவெடுத்தது.
அது முன்னே நகர்ந்த போது ஒரு சின்ன சத்தம் கூட அதனால் உணரப்பட்டதா திடீரென அது ஜெயசமரன் இருந்த திசையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது. அந்த நொடியில் அவன் முகத்தில் பயம் ஆழமாக பதிந்தது. ஏனெனில் பல இருள் அடிமைகளின் சக்திகள் ஒன்றாக இணைந்த உருவாக அந்த அசுரநாகம் இருந்தது என்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த உணர்வால் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து மெதுவாக விலகினான். ஆனால் அதே சமயம் அந்த ஆழத்திலிருந்து தோன்றிய கருப்பு சங்கிலிகள் நாகத்தை சுற்றி பிடித்து சில நொடிகளில் அதை கட்டுப்படுத்தின. சங்கிலிகள் இறுகி கொண்ட போது அந்த நாகத்திலிருந்து பல்வேறு கொடூர சத்தங்கள் எழுந்தது. அதை கேட்டு ஜெயசமரன் திகைத்து போய், அட கடவுளே, கட்டப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த நாகம் எப்படி இவ்வளவு வலிமையா இருக்குது என்று கேட்டான். உடனே நாகத்தின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறி இருளில் தீ போல ஒளிர்ந்தபடி அது அலறி, மனிதர்களே, நாங்க உங்களை அழிப்போம், பண்டைய குறியீடே, உன்னையும் கொடூரமா அழிப்போம் என்று முழங்கியது. அதன் பார்வை நேராக ஜெயசமரனை துளைத்தபடியே இருந்ததால் அவன் தப்பிக்க வழி தேடி அவசரமாக நகரத் தொடங்கினான். இதற்கிடையில் நாகத்தை பற்றியிருந்த சங்கிலிகள் மெதுவாக பலவீனமடைந்து விரைவில் உடைந்துவிடும் என்று அவன் உள் சக்தியால் உணரப்பட்டதால், நான் செத்தேன், இப்ப நான் எங்க போறது என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. அப்போது திவான் அவனிடம், இடதுபுறம் திரும்பு சமரா, இருண்ட ஞானியோட படைகள் அங்கதான் இருக்குது, சீக்கிரம் வா, இந்த அசுரனாக உன்னை பிடிச்சா என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்தான். அவன் குரலில் இருந்த கவலையை உணர்ந்த ஜெயசமரன் உடனே இடதுபுறம் திரும்பி விரைவாக நகர்ந்தான். அவனை தொடர்ந்து நாகத்தின் கொடிய சக்தி நெருங்கிக் கொண்டிருப்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதை உணர்ந்து தப்பிக்க முயன்ற போதும் அவன் தன் உடலில் நூற்றுக்கணக்கான நாகமுத்திரைகள் ஒளிரச் செய்து பச்சை நிற பண்டைய சக்தியை பின்னால் வரும் அசுர சக்திகளுக்கு எதிராக விட்டான். அந்த மோதலில் ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. ஆனால் நாகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதன் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி இன்னும் கொடூரமாக வளர்ந்தது. அதை பார்த்தவுடன் அவன் மீண்டும் ஓடத் தொடங்கி, அடடா, அவன் என்னை விடமாட்டான் போலையே, ஓடு சமரா ஓடு, இல்லைன்னா அவன் உன்னை உயிரோட முழுங்கிடுவான் என்றான். பிறகு சில நொடிகள் கழித்து இருள் சக்திகள் மிகவும் அருகில் வந்தபோது அவன் பக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக வெளிவந்த சங்கிலிகள் முன்னே நகர்ந்து ஒரு மங்கலான வெள்ளை ஒளி தெரியும் இடத்தை அடைந்தன. அந்த ஒளிக்குள் சென்றவுடன் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு சிம்மாசனமாக உருவெடுத்தன. அந்த சிம்மாசனத்தில் கண்களை மூடி அசையாமல் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணிடமிருந்து அளவற்ற ஆபத்தான பண்டைய சக்தி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த ஜெயசமரனின் கண்கள் விரிந்து, இதுதான் அந்த இருண்ட ஞானியா? கடவுளே, உனக்கு 1000 நன்றி, கடைசியில நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் என்றான். பிறகு அவன் அவளை நோக்கி நகர முயன்ற அந்த நொடியில் திவான் திடீரென, சமரா கவனமாறு, முன்னேறாத என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டவுடனே ஜெயசமரன் அங்கேயே நின்று விட்டான். அடுத்த கணம் சங்கிலிகளாலான சிம்மாசனத்திலிருந்து ஒரு பண்டைய கருப்பு சங்கிலி மெதுவாக வெளிவந்து அவனை நோக்கி வேகமாக விரைந்து தாக்க தயாராக இருப்பது அவனது கண்களில் பதிந்தது. தப்பிக்க நேரமே இல்லாத அந்த நொடியில் அந்த சங்கிலி அவனது காதை கடந்து பின்னால் வந்து கொண்டிருந்த பெரும் அசுர நாகத்தின் மீது மோதியது. உடனே அந்த நாகம் வேதனையுடன் அலறி பின்வாங்கியது. அதே நேரத்தில் ஒரு கனமான சக்தி நிரம்பிய குரல் அந்த அமைதியை கிழித்து, யார் நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி எழுப்புவ என்று கேட்டது. சங்கிலி மீண்டும் நாகத்தை வலுவாக அடித்த போது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பெண் மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் கண்கள் திறந்த அந்த நொடியில் நிலவரை முழுவதும் ஒரு ஆபத்தான சக்தி பரவி முன்பு கேட்ட அலறல்கள் எல்லாம் திடீரென மௌனமாக மறைந்தன. அந்த விழிப்பு அசுர சக்திகளையே பயமுறுத்தும் அளவுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து அவளது இரக்கமற்ற பார்வை நேராக ஜெயசமரனை தொட்டதால் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து பயம் ஆழமடைந்தது. அதே நேரத்தில் அவன் உடலில் ஓடிய சக்திகள் கூட அவள் முன் நின்று விட்டது போல உணரப்பட்டது. அந்த பயத்தில் அவன் திணறி, இருள் இருள் மகாஞானி என்று ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் அவள் குரல் மீண்டும் முழங்கி, அனுமதியின்றி இந்த நிலவரைக்குள்ள வர யாரும் இங்கிருந்து உயிரோட போக முடியாது என்று அறிவித்தது. அந்த வார்த்தைகள் முடியும் முன்பே எங்கிருந்தோ தோன்றிய கருப்பு சங்கிலிகள் அவனை நோக்கி வேகமாக வந்தன. அவை மோதினால் தப்பிக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். உடனே அவன் கைகளில் இருந்து 2 பண்டைய குறியீடுகள் வெளிப்பட்டு ஒன்று கருப்பு சக்தியாகவும் மற்றொன்று மின்னல் போன்ற ஒளியாகவும் இணைந்து அவன் முன் ஒரு கவசமாக உருவானது. ஆனால் ஒரு கணம் கூட அது தாங்காமல் சங்கிலிகள் அதை உடைத்து அவனது உடலை துளைக்க முனைந்தன. மரணம் நெருங்கிவிட்டது என்று அவன் நினைத்த அந்த நொடியில் திடீரென ஒரு வெள்ளை ஒளி அவன் முன் தோன்றி, போதும் நிறுத்த என்ற கட்டளையுடன் அந்த சங்கிலிகளை நிறுத்தியது. திவானின் ஆன்மா அவன் முன் வெளிப்பட்டதும் சங்கிலிகள் 1 அங்குல தூரத்தில் நின்று பின்னர் அவனை விட்டு விலகி சிம்மாசனத்தை நோக்கி திரும்பின. அந்த பெண் எழுந்து நின்று திவானை பார்த்தபோது அவள் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது.
பிறகு அவள் உடனே, திவான் நீயா என்றாள். அதற்கு திவான் பெருமூச்சுடன், உன்னோட கோவம் இன்னும் மாறவே இல்லை என்றான். இதை கேட்டதும் ஒரு கணம் முன் மரண பயத்தில் இருந்த ஜெயசமரன் மெதுவாக நிம்மதி அடைந்தான். அதே நேரத்தில் திவான் வெளிவந்து தன்னை காப்பாற்றியதையும் அவன் உணர்ந்தான். பின்னர் அந்த இருண்ட ஞானி மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்து, நீ இறந்துட்டேன்னு நான் நினைச்சேன் என்றாள். அதை கேட்டு திவான் சிரித்தபடியே ஜெயசமரனை பார்த்துவிட்டு முன்னோக்கி நடந்தான். ஒருவித தயக்கம் இருந்தாலும் ஜெயசமரன் அவனை பின்தொடர்ந்தான். அவர்கள் அருகே சென்ற போது அவளது உருவம் தெளிவாக காணப்பட்டது. அப்போது கருப்பு கவசம் அணிந்திருந்தாள். கண்கள் முழுவதும் கருமையாக இருந்தன. சில நொடிகள் அமைதியாக ஜெயசமரனை பார்த்த பின் அவள் திவானிடம் மெதுவாக, நீங்க இங்கேயே வந்திருக்கீங்க, ஆமா இந்த பையன் யாரு என்று கேட்டாள். அதை கேட்ட திவான் மெதுவாக பெருமூச்சு விட்டபடியே, இவன் சமரன் ஜெயந்தன், பண்டைய கல்லோட புது உரிமையாளன் என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் இருண்ட துறவியின் குரல் கனத்து, திவான் நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஏனெனில் அந்த பண்டைய கல் தனது குருவான குறியீட்டு மூதாதையரின் மிக விலைமதிப்புள்ள புதைகள் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அதே நேரத்தில் இதுவரை அந்த கல்லை தாங்க தகுதியானவர் குறியீட்டு மூதாதையர் மட்டுமே என்று நம்பப்பட்டதால் வேறு யாரும் அதனால் உரிமையாளராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று அவள் நினைத்திருந்தாள். அதனால் திவானின் வார்த்தைகள் அவளை மேலும் ஆச்சரியமடைய செய்தன. பின்னர் திவான் அமைதியாக, ரொம்ப வருஷம் கடந்தும் நம்ம குரு மாதிரி ஒருத்தரை நான் சந்திக்கவே இல்லை. ஆனா இந்த பையனை பார்த்த முதல் நாளே இவன் கிட்ட நம்ம குருவோட குறியீடு இருக்கிறதை என்னால உணர முடிஞ்சது என்றான். இதை கேட்டவுடன் இருண்ட துறவியின் பார்வை ஜெயசமரனை தீவிரமாக பார்த்தது. பிறகு அவள் கண்கள் அவன் கைகளில் இருந்த குறியீடுகளை பார்த்ததும் சிறிது திகைத்தபடியே, அப்படின்னா இவன் கிட்ட பண்டைய அழிவு குறியீடும் பண்டைய மின்னல் குறியீடும் இருக்குதா? இது ரொம்ப அரிதானதுதான். நம்ம அழிவன் மன்னன் தான் அந்த அழிவு குறியீட்டை வச்சு இன்னொரு பண்டைய குறியீட்டை எடுக்க முயற்சி பண்ணான். அவன் அப்படி எடுக்க முயற்சி பண்ண அந்த இரண்டாவது குறியீடு என்னோட பண்டைய இருண்ட குறியீடு தான். ஆனா அவனாலேயே அதுல வெற்றி பெற முடியல என்றாள். சிறிது நேரம் யோசித்த பின், ஒருவேளை அழிவு மன்னனோட குறியீட்டை இவன் உடம்புல பார்த்துட்டு இவனும் அவன மாதிரி ஒரு பெரிய போர் வீரனா மாறுவான்னு நம்புறியா? நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது திவான். அதே மாதிரி வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாதான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உயிர் தியாகம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குரு என்ன சொன்னார்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அக்னி சரிதத்தோட அடுத்த மாவீரனா மாறக்கூடியவர் அக்கா மட்டும் தான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதனால நம்ம எல்லாருமே அக்காவுக்கு தான் உதவணும் என்றாள். அந்த வார்த்தைகளுக்கு பிறகு திவான் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து, ஆனா இன்னொரு நம்பிக்கை வைக்கிறதுலயும் தப்பு இல்ல இல்லையா என்று கேட்டான். அத்தியாயம் 1970. திவானின் வார்த்தைகளை கேட்ட இருண்ட ஞானி, நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா நேரம் வரும்போது எங்களுக்கு உதவ வந்துடு. நான் இப்போதான் முழிச்சிருக்கேன். நான் உடனே வெளியே வந்தா எல்லா இருளின் அடிமைகளோட கவனமும் என்ன நோக்கி திரும்பும் என்று எச்சரித்தாள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக, நாங்க இங்க யாரு அடுத்த மாவீரன்னு விவாதிக்க வரல. இந்த இருண்ட நிலவரையில இருக்கிற அசுர சக்திகள் விரிசல் வழியா வெளியேறி நாகப்பிரிவா அழிவுக்குள்ள தள்ளுது. அதை நாம கட்டுப்படுத்தலன்னா வெளியில இருக்கிற மத்த அடிமைகள் இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சு இங்க வந்துருவாங்க என்றான். அதை கேட்டவுடன் அவள் தலையை அசைத்து, ஆமா, நான் முழிச்ச உடனே அந்த சக்திகள் வெளியேறத உணர்ந்தேன். அந்த நாகப்பிரிவோட உறுப்பினர்கள் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. இந்த அளவுக்கு சக்திகளை கூட அவங்களால சமாளிக்க முடியலையா? அவங்களோட ரொம்ப வலிமையானவங்க இதுக்கு எதுவுமே பண்ணலையா? அவங்க செத்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றாள். இருண்ட ஞானியின் வார்த்தைகளை கேட்ட பின் ஜெயசமரன் அமைதியாக, நீங்க சொல்றதும் தப்பு இல்ல. குறியீட்டு மூதாதையர் ஒத்த சில குணங்கள் என்கிட்ட இருக்கிறதுனால நான் அடுத்த மாவீரன்னு சொல்றது நியாயமா இருக்காது. பண்டைய குறியீடுகள் என தேர்ந்தெடுத்தாலும் அது வெளிப்புற அறிகுறிகள் மட்டும்தான். யாரு ரொம்ப சக்தி வாய்ந்த குறியீடுகளை வச்சிருக்கிறாங்கிற அடிப்படையில மாவீரனை தீர்மானிச்சா இந்த அக்னி சரிதாவுல பல மாவீரர்கள் இருக்கணும் என்றார். அவன் சொன்னதை கேட்ட இருண்ட ஞானி அவனையே சில நொடிகள் பார்த்தான். பின்னர் திவானை பார்த்து, இந்த பையனோட ஞானம் அவன் வயசை விட ரொம்ப அதிகமா இருக்குது. உண்மையை சொன்னா இவன் சொன்னது நீ சொன்னதை விட எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் இந்த பையனை விட என்னோட அக்காவை தான் நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அடுத்த மாவீரன் ஆகிற திறன் இருக்குது என்றாள். இதை கேட்ட திவான் பெருமூச்சு விட்டு, இந்த பையனுக்கு பனிராணிய பத்தி நல்லாவே தெரியும். இவன் அவளை ஏற்கனவே சந்திச்சிருக்கான் என்றான். இதை கேட்ட உடனே இருண்ட ஞானியின் உடலில் இருந்து அபரிமிதமான சக்தி எழுந்தது. அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காணாத மகிழ்ச்சி அவளது முகத்தில் வெளிப்பட்டது. பிறகு கண்களில் தீப்பொறி பிரகாசிக்க, அக்கா எப்படி இருக்காங்க? அவங்களோட மறுபிறவி பாதுகாப்பா இருக்குதா
என்று கேட்டாள். அந்த கேள்வி எழுந்தபோது ஜெயசமரனின் முகத்தில் உதவியற்ற அமைதி தோன்றியது. ஜரீனா பற்றிய நினைவு அவனை கவலைப்பட வைத்தது. ஏனெனில் பணிராணியாக அவள் மாறியிருந்தால் என்ன ஆகும் என்ற எண்ணம் அவன் மனதை கனமாக்கியது. ஆனால் அந்த மாற்றம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அவன் மௌனமாக இருந்ததை கவனித்த திவான், அவர் ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கா. அதுவும் இல்லாம பணிராணியோட மறுபிறவி இந்த பையனோட நெருங்கிய தோழிதான் என்றான். அதை கேட்ட இருண்ட ஞானியின் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. அவள் உடனே மகிழ்ச்சியுடன், இந்த பையன் நம்ம அக்காவோட தோழனா? அவங்க பொதுவா யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, இப்போ அவங்களுக்கு இவ்வளவு நெருக்கமான தோழன் கிடைச்சிருக்கானா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்து, என் தோழி ஜரீனா, அவ ஒன்னும் பணிராணி இல்ல என்றான். அதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த இருண்ட ஞானி, ஜரீனா நல்ல பெயர், ஆனா சீக்கிரம் அவ முழுமையான பணிராணியா மாறுவா. அதனால அந்த பேரை நீ சொல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சரி, இப்போ நாம நீங்க இங்க வந்த காரணத்தை பத்தி பேசுவோம் என்றாள். அதற்கு திவான் சிரித்தபடியே, நானும் அதையே தான் கேட்க நினைச்சேன். இந்த இருண்ட நிலவரைய உன்னால கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டான். அதை கேட்ட இருண்ட ஞானி முடியும் என்பது போல தலையசைத்தாள். பிறகு நிலவரையை ஆராய்ந்த போது அவளது கண்களில் கடுமையான அமைதி தெரிந்தது. பிறகு அவள் மெதுவாக, நான் இப்போதான் முழிச்சிருந்தாலும் ஒரு காலத்துல இந்த இடம் மில்லியன் கணக்கான இருளின் அடிமைகளை வச்சிருந்துச்சு. அதுல பெரும்பாலான அடிமைகள் அழிக்கப்பட்டாச்சு. இப்போ ரொம்ப வலிமையானவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களையும் சீக்கிரம் அழிச்சிடுவேன். இந்த நிலவரையோட விரிசலை சரி பண்ணாவே போதும். இருள் சக்திகள் இனி இங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஆனா வெளியே போனதை நீங்க தான் கையாளணும். ஏன்னா என்னால இங்கிருந்து வெளியே வர முடியாது என்றாள். இதை கேட்ட திவானின் முகத்தில் சோக நிழல் தோன்றி, ஆனா வெளியே போன இருளின் சக்திகள் ரொம்ப ஆபத்தானது. இந்த பையன் இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கான். நானும் இன்னும் முழுசா குணமடையல. நீயும் அழிவு மன்னனோட சக்தியால நீண்ட தூக்கத்துல இருந்ததால உன்னோட வலிமையும் இப்ப எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்ப நாங்க என்ன பண்றது என்று கேட்டா. அந்த நேரம் முழுவதும் ஜெயசமரன் அமைதியாகவே நின்றிருந்தான். ஆனால் உள்ளுக்குள் எண்ணற்ற இருள் அடிமைகள் இருப்பதை உணர்ந்து அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை முன்பு அவன் பார்த்ததில்லை. அதே நேரத்தில் அழிவின் மன்னன் தனது ஆன்மாவை எரித்து மற்ற மகா ஞானிகளை பாதுகாப்பாக வைத்திருந்ததையும் அவன் நினைவு கூர்ந்தான். சில நொடிகள் அமைதி நிலவிய பின் இருண்ட ஞானி தனது கை முஷ்டியை திறந்து 5 சிறிய விதைகளை வெளிப்படுத்தினான். அவை ஒவ்வொன்றிலும் அளவற்ற இருள் சுருங்கி இருந்தது. பிறகு அவற்றை ஜெயசமரனை நோக்கி அனுப்பி, இது இருளை வெளியே இழுக்கும் விதைகள். இதோட உதவியால வெளிப்பட்ட இருள் சக்திகளை உங்களால் அழிக்க முடியும் என்றாள். இந்த நேரத்தில் ஜெயசமரன் தன்னை நோக்கி மெதுவாக நெருங்கி வந்த 5 ஒளிரும் விதைகளை கவனித்தான். அவை ஒவ்வொன்றும் ஆழமான இருளை தாங்கியவையாக தோன்றின. அவற்றை பிடித்த போது அதன் உள்ளே மறைந்திருந்த பெரும் சக்தி அவனுக்குள் உணரப்பட்டது. அதோடு அந்த சக்தி இந்திரஜித்தையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் விதைகளை எடுத்ததை பார்த்த இருண்ட ஞானி பெருமூச்சு விட்டபடியே, நீங்க இப்ப வெளியே போகணும். நான் இந்த இருண்ட நிலவரையை மறுபடியும் மூட போறேன். அடுத்த தடவை நாம சந்திக்கும் போது நான் முழுசா குணமாயிடுவேன் என்றாள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து திவானின் சைகைகளை பின்பற்றி அங்கிருந்து வெளியேற தொடங்கினான். அவன் சிறிது தூரம் சென்ற போது அதை கவனித்த இருண்ட ஞானி திவானை பார்த்து, திவான், உன்னால எங்களுக்கு இதை விட அதிகமா உதவ முடியும்னு நம்புறேன். ஏன்னா இந்த தடவை விலாசராஜன் வரும்போது அவன் போன தடவையை விட ரொம்ப ஆபத்தானவனா இருப்பான். அதுக்குள்ள நாம எப்படியாவது அடுத்த மாவீரனை தயார் பண்ணியிருக்கணும் என்றாள். திவான் அவள் சொன்னதை அமைதியாக கேட்டான். ஆனால் பதில் சொல்லாமல் ஜெயசமரனை தொடர்ந்து சென்றான். அவர்கள் வெளியேறிய பின் அந்த இருண்ட ஞானி தனது சிம்மாசனத்தில் மீண்டும் அமர்ந்து மெதுவாக பெருமூச்சு விட்டபடியே, அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்னை நம்ம குரு மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்தவளை மாத்துறோம். ஏன்னா நீதான் இந்த அக்னி சரிதத்தோட கடைசி நம்பிக்கையா மாற போற என்றாள். இதற்கிடையில் வெளியே இருந்த இருட்டில் சாகரும் மற்றவர்களும் கவலையுடன் காத்திருந்தனர். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்ததால் அவர்களின் பதட்டம் அதிகரித்தது. அதே நேரத்தில் அவர்கள் அமைதியின்றி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது நாகமித்ரா சாகரை பார்த்து, அப்பா, அந்த சமரன் இன்னும் வெளியே வரல. அவனோட சக்திகளை உங்களால உணர முடியுதா என்று கேட்டாள். அதற்கு சாகர் தாழ்ந்த குரலில், அவன் இருளின் சக்திகளை தாண்டி இருளின் நிலவரைக்குள்ள போயிருக்கிறத என்னால உணர முடியுது. நான் கூட அங்க போறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பையன் எப்படி அங்க போனான்னு எனக்கு தெரியல என்றார். முன்பு நிலவரைக்குள் நுழைய முயன்ற போது அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் கடுமையாக காயமடைந்திருந்தார். தனது அளவிலான சக்தியுடனே அது இவ்வளவு கடினமாக இருந்த போது
ஜெயசமரன் போன்ற புதிதாய் வந்தவன் எப்படி உள்ளே சென்றான் என்பதில் அவர் குழம்பினார். மேலும் அவருக்கு பயிற்சி அளித்த பிரிவின் மூத்தவர்கள் அந்த இடத்தின் ரகசியங்களை எதுவும் சொல்லாதது அவரை இன்னும் குழப்பமடைய செய்தது. இந்நிலையில் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லாமல் அவர்கள் நின்றனர். அந்த காத்திருப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. பின்னர் திடீரென சாகர் ஏதோ உணர்ந்தார். அந்த உணர்வு அவரது கண்களில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதை மற்றவர்களும் கவனித்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு முன்னிருந்த இருளிலிருந்து ஒரு ஒளி வேகமாக வெளிப்பட்டது. அது நெருங்கிய போது அனைவரும் நிம்மதி அடைந்தனர். இறுதியில் யாரோ ஒருவர், கடைசியா அவன் வெளியே வந்துட்டான் என்றார். அதை கேட்டதும் அந்த இடம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த வெளிச்சம் தெளிவான போது அது ஜெயசமரன் என்பதை அனைவரும் கண்டனர். அங்கிருந்த அனைவரின் பதட்டமான முகங்களை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, நீங்க எல்லாரும் இவ்வளவு நாள் எவ்வளவு கவலைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நிலைமை நல்லபடியா மாறப்போகுது. இருண்ட நிலவரையில இருந்த விரிசல்கள் காரணமா தான் இருள் சக்திகள் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆளு அதை சரி பண்ணிட்டாங்க. இனி எந்த இருளின் சக்திகளும் வெளியே வராது. இப்ப வெளியில இருக்கிற சக்திகளை மட்டும் அழிச்சிட்டா உங்க நாகப்பிரிவுக்கு இருந்த அச்சுறுத்தல் முழுசா நீங்கிடும் என்றார். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இல்லையெனில் தங்கள் பயிற்சி குருக்களாக இருந்த மூத்தவர்களை எழுப்ப வேண்டிய நிலை வந்திருக்கும். அது அவர்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏனெனில் இருளின் அடிமைகள் அவர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடித்திருப்பார்கள். பிறகு சிறிது நேரம் ஆழத்தை நோக்கி பார்த்த பின் சாகர் மெதுவாக, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு சமரா, உள்ள இருக்கிற அந்த போர் வீரன் வெளியே வர விரும்பலையா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் தெளிவாக, அங்க இருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் அழிக்க அவங்க அந்த இருண்ட நிலைவரைக்குள்ள போகணும். அந்த அடிமைகள் எல்லாரையும் அழிக்கிற வரைக்கும் அவங்களால வெளியில வர முடியாது. ஆனா எதிர்காலத்துல அவங்க கண்டிப்பா வெளியே வருவாங்க என்றார். இதை கேட்டதும் சாகர் தலையசைத்து அதை பற்றி வேறு எதுவும் கேட்கவில்லை. பின்னர் நிலவரையிலிருந்து வெளிப்பட்ட இருண்ட சக்திகளை கவனித்த போது அவர் ஒரு கணம் யோசித்து, எல்லாம் சரிதான், ஆனா இந்த இருளின் சக்திகள் வெளியே நிறைய இருக்குது. இதுங்களை நாம எப்படி சமாளிக்கிறது என்று கேட்டார். நிலவரையிலிருந்து இனி எந்த இருண்ட சக்திகளும் வெளிவராது என்பதில் அனைவரும் மகிழ்ந்திருந்தாலும் பல ஆண்டுகளாக தப்பி ஓடிய இருண்ட சக்திகளை எவ்வாறு அழிப்பது என்ற எண்ணம் அவர்களை தொடர்ந்து கவலைப்படுத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஜெயசமரனிடம் நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் என்பதை சாகர் அறிந்திருந்தார். சாகரின் கேள்வியை கேட்ட ஜெயசமரன் இருண்ட சக்திகளை பார்த்து, இந்த இருளின் சக்திகளை அழிக்கிற வேலையை என்கிட்ட விட்டுருங்க என்றார். அவனது வார்த்தைகளை கேட்டவுடன் நாகப்பிரிவில் இருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிறகு அடுத்த நொடியில் ஜெயசமரன் மறைந்து இருண்ட சக்திகளின் நடுவில் தோன்றினார். அங்கே வந்தவுடன் இருண்ட சக்திகள் ஒரு பெரிய நாகமாக மாறி தன்னை நோக்கி வேகமாக முன்னேற தொடங்கியதை அவன் உணர்ந்தான். அவனை தாக்க அசுர நாகம் தயாராக இருப்பதை கண்ட அவன் சிரித்துக் கொண்டே, இத்தனை கலவரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குதா? ஆனா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் இருண்ட சக்திகளே என்றான். இதை அவன் சொல்லி முடித்ததும் அவனிடமிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி தாக்கியவுடன் அவனை நோக்கி வந்த நாகம் திடீரென வலிமிகுந்த அலறல் எழுப்பியது. பிறகு இருளின் சக்திகளால் உருவான அந்த பெரிய உடல் சிறிது நொடிகளில் சிதைந்து மறைந்தது. இதை கண்ட சாகர் லேசாக புன்னகைத்து, இந்த தீய சக்திகளை சமாளிக்க இந்த சமரங்கிட்ட நிறைய துருப்பு சீட்டுகள் இருக்கிற மாதிரி தெரியுது என்றார். ஏனெனில் இப்போது ஜெயசமரனிடமிருந்து வெளிப்பட்ட ஒளி பண்டைய குறியீடுகளின் சக்தியிலிருந்து வேறுபட்டது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதே நேரத்தில் இருளின் சக்தியில் ஒரு விசித்திரமான இயக்கம் தோன்றியது. அதை கவனித்த நாகப்பிரிவின் மூத்தவர் ஒருவர், இந்த நாகத்தை கொன்னதுனால இங்க இருக்கிற மத்த இருளின் சக்திகளுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த குழப்பத்தை பார்க்கும்போது அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கலகம் பண்ண போறது மாதிரி தெரியுது என்றார். அதன் பின் இருண்ட சக்திகளின் நடுவிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. பிறகு உடனே அனைத்து இருளின் சக்திகளும் ஜெயசமரனை எல்லா திசைகளிலிருந்தும் ஆபத்தான முறையில் தாக்க தொடங்கின. அந்த இருண்ட புயலையும் மீறி ஜெயசமரன் எந்த துன்பத்தையும் காட்டவில்லை. மாறாக அவன் தனது உடலை கருப்பு ஒளியாக மாற்றி அவற்றுடன் மோதத் தொடங்கினான். அந்த மோதலின் ஒளி தொலைதூரம் வரை சென்று பரவியது. பிறகு கருப்பு ஒளி சுற்றிலும் விரிந்து பரவியது. ஆனால் ஆச்சரியமாக அந்த மர்மமான கருப்பு ஒளியை தொட்ட இருண்ட சக்திகள் ஒவ்வொன்றாக மறைந்து புகையாக மாறின. பிறகு சிறிது நேரத்தில் அங்கிருந்த சக்திகள் அனைத்தும் அழிந்து இடம் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த சாகரும் மற்றவர்களும் திகைத்தனர். ஏனெனில் ஜெயசமரன் இவ்வளவு விரைவாக இதை செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதன் பின் சாகர் தாழ்ந்த குரலில், இந்த மர்மமான கருப்பு ஒளி ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. இருளின் நிலவரையை கட்டுப்படுத்துற அந்த மர்மமான போர் வீரன் கிட்ட இருந்து
சமரன் இந்த ஒளிய வாங்கி இருக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம பழங்குடியினர் இந்த இக்கட்டான நிலையை சமாளிப்போம்னு உறுதியா நம்புறேன் என்றார். சாகரும் மற்றவர்களும் நிம்மதியாக மூச்சுவிட தொடங்கிய அந்த நேரத்தில் திடீரென ஜெயசமரன் தனது கைகளிலிருந்து மேலும் 2 கருப்பு ஒளிகளை உருவாக்கி எதிரெதிர் திசைகளில் அனுப்பினார். அவை உண்மையில் ஜெயசமரன் இருண்ட ஞானியிடமிருந்து பெற்றிருந்த இருளை துடைக்கும் விதைகளே ஆகும். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் 2 பெரும் வெடிப்புகள் ஏற்பட்டன. அதனுடன் மீதமிருந்த இருள் சக்திகள் மறையவும் வேகம் அதிகரித்தது. இந்த சக்திகள் எவ்வளவு ஆபத்தானவை என்றால் இந்திரஜித் கூட அவற்றை நேரில் எதிர்கொள்ள விரும்பாதவையாக இருந்தன. அதனால் அந்த விதைகள் எந்த தடையுமின்றி அவற்றை அழித்துக் கொண்டிருந்தன. அவற்றின் வலிமையை உணர்ந்த ஜெயசமரனுக்கு கூட சிறிது ஆச்சரியம் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவன் 3 இருள் விதைகளை பயன்படுத்தி அங்கிருந்த இருளின் சக்திகளை முற்றிலும் அழித்திருந்தான். பிறகு மீதமிருந்த விதைகளை அவன் தனக்காக வைத்துக் கொண்டான். அவற்றை நாகப்பிரிவிடம் ஒப்படைக்கவில்லை. ஏனெனில் இந்த விதைகளை வைத்து ஒரு அவதார் நிலை வீரரையும் தடுக்க முடியும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இருள் மெதுவாக கலைந்த போது அந்த இடம் உண்மையில் ஒரு பெரிய பள்ளமாக இருப்பதும் அதன் ஆழத்தில் மிக ஆபத்தான பகுதி இருப்பதும் அனைவருக்கும் தெரிந்தது. அதே நேரத்தில் அது உலகின் 3 உயர்ந்த நிலவரைகளில் ஒன்றாகும் என்பது வெளிப்பட்டது. பிறகு தனது வேலையை முடித்த ஜெயசமரன் சாகரையும் அவரது பழங்குடியினரையும் பார்த்து, மூத்த சாகர், இங்கிருந்த எல்லா இருள் சக்திகளும் அழிஞ்சிருச்சு. ஆனா இனிமே யாரும் இந்த நிலவரைக்கு பக்கத்துல கூட போக முடியாது. அதோட சக்தியை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போக யாராவது முயற்சி பண்ணா நான் கூட உங்களை காப்பாற்ற முடியாம போகலாம் என்றான். சாகர் அதை புரிந்து கொண்டபடி தலையசைத்து, கவலைப்படாத சமரா, இந்த இடத்தை முத்திரையிட்டு யாரும் உள்ள நுழைய முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீ உதவலன்னா எங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, எங்களோட நாகப்பிரிவு அதை நிறைவேற்றுவோம் என்றார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் முகத்தில் லேசான புன்னகையை ஏற்படுத்தின. அவன் மனதில் அவற்றை கேட்க நீண்ட நாளாக காத்திருந்த உணர்வு எழுந்தது. இந்த உதவிக்கு பதிலாக சாகர் உதவுவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனெனில் நாகப்பிரிவிற்காக அவன் பெரிய ஆபத்தை சந்தித்திருந்தான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.